வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க புது நாவல் அசுர மோகினியின் மந்திர மாயை. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 30. எல்லாரும் மேலே வந்த பிறகு அந்த பாறையை பழையபடி அதே இடத்துல தள்ளி மூடினாரு. அஷ்டமுக பெருமாள் ஆத்தங்கரைக்கு வந்தவங்க படகுல ஏறினாங்க. நான் துடுப்பு போடுறேன். சதாசிவம் துடுப்பு பலகைய கையில் எடுத்தான். வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்லை. பெருமாள் தடுத்தாரு. படகு தானாவே நகர ஆரம்பிச்சது. படகுல எந்த விதமான அசைவும் இல்லை. அதே நேரம் பழங்காட்டு இல்லத்தை அடைஞ்சிருந்த மந்தாகினி உன்னி உன்னி அப்படின்னு பரபரப்போட உன்னிகிருஷ்ணனை எழுப்பினா. உன்னிகிருஷ்ணன் தூக்கி வாரி போட்டபடி எழுந்து உட்கார்ந்தான். என்ன மந்தாகினி, என்னாச்சு? அவன் கண்களை கசக்கியபடி கேட்டான். எரிஞ்சுக்கிட்டு இருந்த கோல் விளக்கோடைய வெளிச்சத்துல மந்தாகினியோட திகைச்சு போன முகம் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. சொல்லு மந்தாகினி, என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? உன்னிகிருஷ்ணன் அவனோட 2 தோள்பட்டைகள்லையும் தன் கைகளை பதிச்சபடி கேட்டான். என் கூட கொஞ்சம் வாங்க. அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாம அவனை தான் கூட வருமாறு கூப்பிட்டா. உன்னிகிருஷ்ணன் கட்டுல இருந்து எழுந்தான். பக்கத்துல இருந்த கொடியில அவனுடைய சட்டை இருந்துச்சு. அதை எடுக்க போனவன தடுத்தா மந்தாகினி. நீங்க போட்டுட்டு இருக்க கருப்பு சட்டையும் வேட்டியுமே போதும், கிளம்புங்க. 2 பேரும் பனங்காட்டம் மனையிலிருந்து வெளியே வந்தாங்க. நடக்க ஆரம்பிச்சவங்க வந்து சேர்ந்த இடம் பகவதி அம்மனுடைய கோயில். திருவிழா நடக்க இருந்த கோயிலுக்கு முன்னாடி வந்ததும் மந்தாகினி நின்னா. இங்க கண்ணாபின்னாடி செடிகள்லாம் வளர்ந்துருக்கு, ஜாக்கிரதையா வாங்க அப்படின்னு உன்னிய எச்சரிக்கை செஞ்ச மந்தாகினி. உன்னிகிருஷ்ணன் அவருடைய நெருக்கத்திலேயே உட்புறமா வந்து சேர்ந்தான். கருவறைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. மந்தாகினி தான் கையில வச்சிருந்த மோதிரத்தை காட்டி உன்னிக்கு தெரியாம கருவறைக்குள்ள போட்டா. கருவறைக்குள்ள வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது. உள்ள பாருங்க. தேவியோட இடதுபுறம் இருக்கக்கூடிய 3வது கையில ஒரு பனை ஓலைச்சோடு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அவ சுட்டி காட்டினா. உன்னிகிருஷ்ணன் தெரியுதுன்னு சொன்னா. அதை உடனே எடுக்கணும், ஆனா எந்த வகையிலையும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா. உன்னிகிருஷ்ணன் தேவியை வணங்கிட்டு கருவறைக்குள்ள நுழைஞ்சா. தேவியோட கையில இருந்த ஏட்டுச்சுவடை எடுத்துட்டு அங்கிருந்தபடியே மந்தாகினி திரும்பி பார்த்தான். போதும், வெளியே வந்துருங்க அப்படின்னு மந்தாகினி சொன்னா. உன்னிகிருஷ்ணன் கருவறை விட்டு வெளியே வந்தான். 2 பேரும் வந்த வழியை திரும்பி நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. வழியில மந்தாகினி இது எதுக்கு அப்படின்னு கேட்டான். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு தேவையான நிறைய மந்திரங்கள் இதுல இருக்கு. நீங்க இது எல்லாத்தையும் கத்துக்கணும், நமக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வேற யாராவது எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்களை கூட்டிகிட்டே வந்தேன். மந்திரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? உன்னிகிருஷ்ணன் கேட்டான். நீங்க ஒரு நம்பூதிரி இல்லையா? உங்களுக்கு இப்ப வேதம் எல்லாம் தெரியும். சில மந்திரங்களை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில கெட்ட மந்திரங்களுக்கு எதிரான பரிகார மந்திரங்களை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஐயோ, என்ன மந்தாகினி சொல்ற? நீ சொல்றத பார்த்தா வேண்டாத வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கியோன்னு தோணுது. வேண்டாத வேலையெல்லாம் இல்லைங்க. இப்பவே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால உங்களுக்கு எதிரான எதிரிகளும் உருவாகிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யலாம். நீங்க யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் தர தேவையில்லை. ஆனா உங்களை பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது வேண்டியதுதான், கத்துக்கிறேன் அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டான். பொழுது விடிஞ்சதுமே இதை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமா, என்னுடைய குரு யாரு? உன்னிகிருஷ்ணன் கேட்டான். தற்சமயத்துக்கு வேற யாருமே இல்லை, நான் தான். என்ன பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மந்தாகினி சிரிக்கவும் செஞ்சா. அவ சிரிக்கும் போது அவட கன்னத்துல அழகான பள்ளம் விழுந்துச்சு. அதை உன்னிகிருஷ்ணன் நல்லா ரசிக்கவும் தான் செஞ்சான். மந்தாகினி, உண்மையிலேயே உன்னை பார்த்தா ஒரு தேவதை மாதிரி இருக்குது. உன்னிகிருஷ்ணன் அவளோட கண்ணங்களை வருடியபடி சொன்னான். உண்மையாவா சொல்றீங்க? அப்புறம் இல்லையா பெண்ண? சரி, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நான் தினமும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது உண்டு. அப்படியா? அப்படிப்பட்ட யோசனை தான் என்ன? மந்தாகினி ஆச்சரியமா உன்னிகிருஷ்ணன் கிட்ட கேட்டா. நீ இங்க வந்த பிறகு ஒரு தடவை கூட உன்னுடைய அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போகவே இல்லையே, ஏன்? ஓ, அதுவா? போகணும் தான். நம்ம 2 பேருமே ஒரு தடவை போயிட்டு வரலாம் தான் பாக்குறேன். சரி, இப்ப நீங்க படுத்து தூங்குங்க. நாளை காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். அவளுடைய நெற்றியில விரல்களை வச்சு வருட ஆரம்பிச்சதும் அவன் அப்படியே தூக்கத்துல அமிழ்ந்தும் போனான். அஷ்டமுக பெருமாள், சேகர கைமல், சதாசிவம் இவங்க 3 பேரும் திருவள்ளூரை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. மாலை நேரம் முதிர ஆரம்பிச்சிருந்தது. அவங்க 3 பேரும் ஒரு ஆலமரத்தோடைய அடிப்பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த ஆலமரம் ஒரு அசாதாரணமான தோற்றத்தோட இருந்துச்சு. எத்தனையோ நூற்றாண்டை கடந்து வந்த மரம் அது. ஏராளமான விழுதுகள் இறங்கி இருந்தது. ஒவ்வொரு விழுதும் மரத்தோடைய சுற்றளவை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏறத்தாழ 1 ஏக்கர் நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிருந்தது தான் சொல்லணும். அந்த மரம் கப்பும் கிளையோட படர்ந்து இருந்தது. அஷ்டமுக பெருமாள் அந்த மரத்தை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாரு. பிறகு தான்
தன் கையில இருந்த சூலத்தை தரையில குத்தி நிறுத்தினாரு. நீங்க இங்கேயே இருங்க. ஒரு முக்கியமான விஷயம். பெருமாள் தன்னுடைய கடுமையான விழிகளை அவங்க மேல நாட்டியபடி பேசினாரு. அவரோட பார்வையை தாங்க மாட்டாம 2 பேரும் நடுங்கினாங்க. பெருமாள் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வத்தோட 2 பேரும் அவரையே உற்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதோ இந்த சூலத்துல இருந்து 3 முழ சுற்றளவுக்குள்ள நீங்க வெளியே போகவே கூடாது. எவ்வளவு நேரமானாலும் இங்கிருந்து நகரவே கூடாது, அதுவும் நான் வர வரைக்கும். இப்படி ஒரு பலமான எச்சரிக்கையை கொடுத்தவரு அடர்ந்து வளர்ந்திருந்த ஆலமரத்தோட விருதுகளுக்கு இடையில நுழைஞ்சி நகர்ந்தாரு. சாஞ்சோம் தவழ்ந்தோம் பெருமாள் முன்னேற ஆரம்பிச்சாரு. ஏறத்தாழ ஒரு பாதி தொலைவு வந்த பிறகு படுத்தபடியே உட்புறமா பார்வை செலுத்தினாரு. அது இருக்குது மந்திரிக்கிற மாதிரி தங்கிட்டே அவர் பேசிக்கிட்டாரு. பிறகு பாம்பை போல தரையில ஊர்ந்து போக தொடங்கினாரு. அவர் போய் சேர்ந்த இடம் ரொம்ப பழமையான ஒரு சிலையோடைய காலடி பகுதி. படுத்த நிலையிலேயே அந்த சிலைய ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாரு. ஆமா அதுவே தான், சந்தேகமே இல்லைன்னு படுத்த நிலையில இருந்து மெதுவா எழுந்திருக்க முயற்சி பண்ணாரு. என்ன காரணத்தாலோ முடியாம கொஞ்சம் பின்னுக்கு நகர்ந்தாரு. அவருக்கு முன்னாடி இருந்த சிலை ரொம்ப பயங்கரமான தோற்றமுடைய ஒரு வனதுர்கையினுடையது. எப்படிப்பட்டவங்க பார்த்தாலும் பயந்து நடுங்கக்கூடிய அந்த சிலைக்கு மேல பாசம் அதிகமா ஏறி இருந்தது. அவருடைய உருவம் சரிவர தெரியாம மறைஞ்சும் இருந்தது. அடியேன் திரும்பவும் வந்திருக்கேன். அஷ்டமுக பெருமாள் அந்த சிலையோட முகத்தை பார்த்தபடி பேசினாரு. நீ மறுபடியும் உருப்பெறத நான் இங்கிருந்து கவனிக்கவே செஞ்சேன். பெருமாள் கண் முன்னாடியே சிலையோட மேற்புறம் இருந்த கழுகு வாய் திறந்து பேச ஆரம்பிச்சது. இந்த தடவை எப்படியாவது நான் காப்பாத்தணும். 101 கன்னிப்பெண்களோட கண்ணுத்தன்மையை அழிச்சு இங்கேயே உனக்கு முன்னாடியே பலியிடுறேன். இது சத்தியம். பெருமாள் தன்னுடைய வலது கை சுண்டு விரல்ல சூலத்தை நோக்கி வேகமா வீசினாரு. விரல்ல இருந்து தெரிச்ச ரத்தம் சிலையோட உதடுகள் மேல விழுந்துச்சு. சட்டுன்னு பாய்ஞ்சு வந்த அந்த கழுகு இந்த ரத்தத்தை சுவைச்சிட்டு தொண்டைக்குள்ள இறக்கவும் செஞ்சது. சரி, அதுக்கு நான் உனக்கு என்ன செய்யணும்? கழுகு கேட்டுச்சு. மேற்கொண்டு என்னை யாரும் அழிக்காம இருக்க உதவி செய். உன்னுடைய கழுத்துல கிடக்கக்கூடிய நாகமாணிக்கத்தை எனக்கு தா. நான் அதை பத்திரப்படுத்தி என்னோட உதரப்பகுதியில வச்சுக்கிறேன் அப்படின்னு அஷ்டமுக பெருமாள் வேண்டவும் செஞ்சாரு. சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். கழுகு இந்த வார்த்தைகளை சொன்னதும் வனதுர்கையுடைய கழுத்துல கிடந்த நாகம் படம் எடுத்தபடி பெருமாளுடைய வலது கை மணிக்கட்டுல வேகமா வந்து குத்துச்சு. மறு வினாடியே அவருடைய கையில நாகமாணிக்கம் விழுந்து பளபளக்க ஆரம்பிச்சது. உடனே பெருமாள் அதை விழுங்கவும் செஞ்சாரு. இனிமே எந்த ஒரு சக்தியும் தன்னை எதுவும் செய்ய முடியாதுன்ற நம்பிக்கையோட அங்கிருந்து வெளியேறவும் செஞ்சாரு. வெளியே வந்தவரு கைமல் கிட்டையும் சதாசிவத்துக்கிட்டையும் சரி வாங்க போலாம் அப்படின்னு தன்னை சூலாயுதத்தை உருவியபடி சொல்லவும் ஆரம்பிச்சாரு. விரைவிலேயே அவங்க 3 பேரும் திருவள்ளூரை வந்து சேர்ந்திருந்தாங்க. நான் எங்க தங்கறது? பெருமாள் கேட்டாரு. நல்ல இடம் இருக்குது. ஒரு வாரியரோட வீடு ஒண்ணு இருக்கு. அங்க யாருமே இல்ல. பகவதி கோயிலுக்கு வடக்கு திசையில இருக்கு. ரொம்ப நல்லது. ஆட்கள் யாரும் குடியில்லாத அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கு தேவை. அஷ்டமுக பெருமாள் சொல்லியபடியே தன் தலையில இருந்த வறண்ட முடிக்கற்றைகளை கையால சிக்கெடுக்கவும் ஆரம்பிச்சாரு. பகவதி கோயிலோட தென்புறத்துல புதர்களும் பட்ட உறிஞ்ச காட்டு மரங்களும் சூழ்ந்துள்ள வாரியாரோட வீட்டுல இப்ப யாருமே இல்ல. அந்த வீட்டுக்கு வாரிசு இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீட்டுல கடைசி வாரிசா இருந்த வாரியரோட வீட்டு பெண் ஒருத்தி என்ன விஷயம்னு புரியாம ஏதோ ஒரு காரணத்தால தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்தும் போயிருந்தா. அவளுடைய உடம்பு அவ தூக்கு போட்டு இறந்து போன உரல் அறையிலேயே கிடந்து இத்தும் போச்சு. தற்சமயம் அந்த உடம்புல இருந்து எலும்பு துண்டுகள் அந்த அறையில சிதறி கிடந்துச்சு. அஷ்டமுக பெருமாளுக்கு உகந்த இடம் அதுதான் அப்படின்றது கைமலுக்கு நல்லாவே தெரியும். தகர்ந்து விழுந்திருந்த தெருவாசப்படியை தாண்டி முற்றுப்பகுதியில கால் எடுத்து வச்ச போது அந்த வீட்டோட மேற்கு புறமா இருந்த எட்டி மரம் பயங்கரமா ஒரு தடவை குலுங்குச்சு. யாரது? சாவித்திரியா? அமைதியா இருக்கிறது நல்லது. பெருமாள் மரத்தை பார்த்தபடி சொன்னாரு. சாவித்திரின்ற பேரை கேட்டதும் கைமல் ஒரு கணம் தயங்கினாரு. அந்த வீட்டோட உரல் அறையில தற்கொலை செஞ்சு இறந்து போனோட பேரும் அதேதான். கைமல் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. பெருமாளோட கட்டளைக்கு கட்டுப்பட்ட மாதிரி எட்டி மரம் அசைவு இல்லாம நின்னுச்சு. பெருமாளோட சக்தி என்னதுன்னு அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாவே கைமலுக்கும் சதாசிவத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருந்தது. ஆச்சரியம் தாங்க முடியாம சதாசிவம் மூக்கு மேலேயே விரல வச்சுட்டான். இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறது உறுதின்னு கைமலும் மனக்கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா நாங்க கிளம்பட்டோமா அப்படின்னு கைமல் கேட்டாரு. ராத்திரி நேரத்துல விடைபெற்று போகக்கூடிய வழக்கம் நல்லதுக்கு கிடையாது. போயிட்டு காலையில வாங்க அப்படின்னு பெருமாள் சொன்னாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போன வாரியார் வீட்டு பெண்மணியோட பெயர் கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் யோசனை செஞ்சபடியே அங்கிருந்து கிளம்பினாங்க. பொழுது விடுஞ்சதும் பகவதி கோயிலை சுத்தியுள்ள புதர்கள் மரங்களை வெட்ட வேலையாட்கள் வந்திருந்தாங்க. மாலை நேரத்துக்குள்ள பெரும்பாலான வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த செலவை
செலவையெல்லாம் புவனேஸ்வர் நாயர் தான் ஏத்துக்கிட்டு இருந்தாரு. வேலைக்கு நடுவுல நாயர் ஓய்வை ஏற்படுத்திக்கிட்டு பெருமாள் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கவும் செஞ்சாரு. முதல்லயே பெருமாளை பத்தி தெரிஞ்சிருந்தா அவரையே அணுகி இருக்கலாம். தன்னோட பிள்ளைகள்ல யாருமே பலி கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு கோவில்ல திருவிழா நடக்க போகுது இல்லையா அப்படின்னு பெருமாள் கேட்டாரு. ஆமா, எனக்கு நினைவு தெரிஞ்சு கோயில திருவிழா நடந்த மாதிரி ஞாபகமே இல்லைன்னு நாயர் விளக்க ஆரம்பிச்சாரு. இந்த கோயிலோட தேவி ரொம்பவே சக்தி வாய்ந்தவதான் பெருமாள் சொன்னாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். போதாத குறைக்கு இப்ப நானும் உங்க கூட துணையா வந்து சேர்ந்துட்டேன். அஷ்டமுக பெருமாள் சொல்லவும் நிச்சயமா அது என்னோட நல்ல காலம் நினைக்கிறேன்னு நாயரும் சொன்னாரு. ஒரு விஷயம், என்னை பத்தி வேற யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டவங்க இருந்துட்டு போகட்டும். அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சுட்டா போகுது. பகல் நேரத்துல அவங்க பேசிக்கிட்டது இவ்வளவு மட்டும்தான். மறுநாள் திருவிழாவை முன்னிட்டு கோயில்ல கொடியேற்றினாங்க. உறங்கி கிடந்த ஊர் முழுசும் விழிச்சுக்குச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டு அக்கம் பக்கம் ஊர்கள்ல மட்டும் இல்லாம தொலைவில் இருந்த கூட ஆட்கள் குவிய தொடங்கிட்டாங்க. திருவிழா நடக்கக்கூடிய மைதானம் முழுசும் குறுத்தொலைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோவிலுடைய சுற்றுப்புறமே களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. மாலை நேரம் தாண்டினதும் ஆகாயத்திலிருந்து நட்சத்திரங்கள் வெடிச்சு செதற மாதிரி விளக்குகள்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சது. கோயிலுக்கு முன்னாடி நிறுவப்பட்டிருந்த மிகப்பெரிய கல் விளக்கு நூற்றுக்கணக்கான திரிகளால ஜெகஜோதியா ஒளிகளை சிந்த ஆரம்பிச்சிருந்தது. நாலாபுரத்துல இருந்தும் பக்தி பாடல்கள் உறக்க ஒலிக்க ஆரம்பிச்சிருந்தது. கருவறைக்குள்ள நில விளக்குகளுக்கு பின்னாடி தேவியோட வடிவம் தெளிவா தெரிஞ்சது. தேவியோட கண்கள்ல சக்தி கனிந்திருந்தது. அஷ்டதிக்கு பாலர்களும் அஷ்ட நாகங்களும் அஸ்வினி தேவதைகளும் தேவிக்கு முன்னாடி வணங்கி நின்னாங்க. பள்ளி வட்டையை முடிச்சிட்டு தேவி வந்தாங்க. 12 யானைகள் தேவிக்கு வரவேற்பு கொடுத்துச்சு. நிகழ்ச்சி நிரல் படி மறுநாள் சங்கீத கச்சேரி நடக்கிறதா இருந்துச்சு. கருவறைக்கு எதிர்ப்புறத்துல அதற்கான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. மேடையில திரைசீலை மேற்புறமா உயர ஆரம்பிச்சது. ஒரு அறிவிப்பு எழுந்துச்சு. பிரபல சங்கீத சாம்ராட், சங்கீத கடல் நீந்தி கடந்த சங்கீத சக்கரவர்த்தி ஸ்ரீ வில்லிபுத்திரார் வேதநாயகம் பாகவதர் அவர்கள். மேடைக்கு முன்புறமா ஜனங்கள் குழுமி இருந்தாங்க. பாகவதர் மேடைக்கு வந்தாரு. கம்பீரமான தோற்றம், மாநிறம், ரெட்ட நாடி உடம்பு, தோல் வரைக்கும் புரளக்கூடிய தலைமுடி, சுண்டக்காய் பருமன்ல தங்கத்தால் கட்டப்பட்ட ருத்ராட்ச மாலை ஒண்ணு 2 சுற்றா அவரோட கழுத்துல தொங்குச்சு. நெற்றியில சந்தன போட்டு 2 காதுகள்லையும் வைர கடுக்கன்கள், 10 விரல்களையும் வைர மோதிரங்கள் பளபளக்க பாகவதர் சபையோர 2 கை கூப்பி வணங்கவும் செஞ்சாரு. சபை நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருந்தது. குறைந்தபட்சம் 10,000 பேராது அங்க இருந்திருப்பாங்க. கைத்தட்டல் ஒளி காதை பிளக்க ஆரம்பிச்சது. சுருதி முழங்க செஞ்சது. மூச்சு விடுறத கூட கட்டுப்படுத்திக்கிட்டு கவனத்தை மேடை பக்கமே திருப்பி இருந்தாங்க பார்வையாளர்கள். வாதாபி கணபதி அப்படின்னு கச்சேரி ஆரம்பமாச்சு. ஒவ்வொரு பாடலோட முடிவிலையும் கைத்தட்டும் ஓசை வான பிளக்க ஆரம்பிச்சது. இப்படி ஒரு கச்சேரி அந்த பகுதியில இது வரைக்கும் நடந்ததா அவங்க யாருக்குமே ஞாபகமே இல்ல. அடுத்ததா ரூபகதாளத்துல கானடா ராகத்துல சரஸ்வதி திருநாளுடைய பாட்டு ஆரம்பமாச்சு. ஆரோகணம் தொடங்குச்சு. ச ரி க ம ப த நீ சா. சபையில இருந்த எல்லாருமே நிம்மதி இல்லாத மாதிரி நெளிய ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 31. பாகவதர் தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருந்தாரு. சா நீ ப ம ப சா அப்படின்னு அவர் பாடிக்கிட்டு இருக்கவும், நிறுத்துங்க, தப்பா பாடாதீங்க அப்படின்னு ஒரு குரல் சபைக்கு பின்னாடி இருந்து உறக்க கேட்டுச்சு. கூடவே காத்தும் விசையா வீச ஆரம்பிச்சது. கருவறைக்கு முன்னாடி இருந்த கல் விளக்குல எரிஞ்சிட்டு இருந்த தீபங்கள் ஒரு வினாடி அழகழிய ஆரம்பிச்சது. மொத்த சபையுமே சட்டுன்னு தலையை திருப்பி பார்த்துச்சு. யார் அது? அங்க நின்றுட்டு இருந்தது உன்னி கிருஷ்ணன். காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாதவன்னு ஊரே நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு உரத்த குரல்ல பேசுறான். உன்னி கிருஷ்ணன் பேச தொடங்கிட்டான் அப்படின்னு உள்ளூரை சேர்ந்த சில பேருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஊரை விட்டு இருந்த சுத்துப்பட்ட கிராமங்களை சேர்ந்தவங்களுக்கும் அந்த ஊருடைய பெரும்பாலானவர்களுக்கும் இந்த செய்தி தெரியாது. அது அவனுக்கு ஒரு புது செய்தியா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணமும் இருந்தது. உன்னி பெருமளவுல மாறி போயிருந்தான். ஆனா ஊர்க்காரங்க அவனை பழையபடிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம உன்னியோட பேச வேண்டிய சந்தர்ப்பமும் அவங்களுக்கு ஏற்பட்டதே இல்ல. திருவிழா, கச்சேரி அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மறந்து உன்னி பேசுற விஷயத்த தான் எல்லாரும் ஆச்சரியத்தோட வாய்ப்பிழந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்வையாளர்கள்ல அப்பவும் சில பேர் இதை நம்பவே இல்லை. நாம பாக்குற காட்சி உண்மையா இல்லையான்னு பரஸ்பரம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துக்கவும் செஞ்சாங்க. அதை விட ஆச்சரியம், சங்கீத சக்கரவர்த்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதநாயக பாகவதர் பாடின பாட்டிய தப்புன்னு உரத்த குரல்ல வர கண்டிக்கிறானே. என்னையா இது? நாம என்ன தேவலோகத்துல இருக்கிறோம்?
கூட்டத்துல ஒருத்தர் குரல் கொடுத்தாரு. அப்போ இன்னொரு அதிசயமும் நடந்துச்சு. உன்னிகிருஷ்ணன் தப்பு அப்படின்னு உரத்த குரல்ல சொன்ன அதே நேரம் ஒரு தடவை வலுவான காற்று அடிச்சது. கல் விளக்குல எரிஞ்சிட்டு இருந்த தீபநாளங்கள் அந்த காத்துல அசைஞ்சது மட்டும் இல்லாம திரியில இருந்த தீபநாளங்கள் வேறுபட்ட உயரத்துக்கு உயர்ந்து பிறகு அணைஞ்சும் போச்சு. விளக்குல இருந்த தீபநாளங்கள் அணைஞ்சு போனதுனால நாசமா போன காத்துன்னு மேடைக்கு முன்புறமா வலதுபுறத்துல உட்காந்துட்டு இருந்த புவனேஸ்வர் நாயர் முணுமுணுக்கவும் செஞ்சாரு. அப்பவும் காத்து வீசிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் வேறு விளக்குகள் நிறையவே எரிஞ்சிட்டு இருந்ததால வெளிச்சம் இருக்கதான் செஞ்சது. நான் பாடினது தப்புன்னா எது சரியானது? பாகவதர் ஏளனத்தோட கேட்டாரு. அப்படின்னா பனங்காட்டு மனையை சேர்ந்த கிறுக்கு பிள்ளை பாடட்டுமே. புவனேஸ்வர் நாயருடைய அடியாட்கள்ல ஒருத்தன் குரல் எழுப்பினான். உடனே புவனேஸ்வர் நாயர் கூட இருந்த வேறு சில அடியாட்கள்ல சில பேர் கேலி குரல்ல கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறுத்துங்கய்யா, கிறுக்கம் பாடம் போறான். நாயரோட மகன் சதாசிவம் மத்தவங்களை அடக்கினான். பார்வையாளரா உட்காந்து இருந்தவனுடைய ஒட்டுமொத்த பார்வையும் உன்னிய நோக்கி தான் இருந்துச்சு. அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து மேடையை நோக்கி நடந்தான். முன்புறம் உட்காந்து இருந்தவங்க உன்னிக்கு வழி விட்டு ஒதுங்கி உட்கார்ந்தாங்க. என்ன நடக்க போகுதோ? சூழ்நிலை ரொம்பவே அமைதியா தான் இருந்துச்சு. அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் எழுப்பின மூச்சு காத்து தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. உண்மையிலேயே ஊசி விழுந்தா கூட அங்க கேட்கக்கூடிய ஒரு அமைதி இருந்துச்சு. மேடைக்கு வந்த உன்னிகிருஷ்ணன் சப்பளமிட்டு உட்கார்ந்தான். வேதநாயக பாகவதர் பக்கத்துல உட்கார்ந்தவன் ஒரு தடவை தொண்டையை கணச்சிட்டு பாடத் தொடங்கினான். அவன் பாடத் தொடங்கினதும் பார்வையாளர்கள்லாம் வாய் பிளக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கீதத்துல புலமை வாய்ந்த பல பேர் அங்க இருந்தாங்க. உண்மையிலேயே உன்னிகிருஷ்ணன் பாடத் தொடங்கினதும் பாகவதற்கு தான் செஞ்ச தப்பு என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. பாகவதர் ஆவாரோகணத்துல சா நீ பா மா அப்படின்னு பாடினாரு. மா வர வேண்டிய இடத்துல சாவை பயன்படுத்தி இருந்தாரு. உன்னிகிருஷ்ணன் பாடினத சபையோரெல்லாம் மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்தான் உன்னிகிருஷ்ணன். அவன் பாடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வீசிட்டு இருந்த காத்த யாரோ பிடிச்சு நிறுத்தின மாதிரி அந்த காத்து கட்டுக்குள்ள வரவும் செஞ்சது. அதே சமயம் கருவறைக்குள்ள இருந்து பாட்டுக்கு தாளம் போற மாதிரி மணியோசையும் எழும்புச்சு. உன்னிகிருஷ்ணன் சரணத்தை தொடர்ந்தான். அப்போ கல்விளக்குல அதிசயமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. கல்விளக்கு திரியிலிருந்து பிரிஞ்சு போன தீபங்கள் பழையபடி திரும்ப வந்து பொருத்திக்கிட்ட மாதிரி பிரகாசமா எரியவும் தொடங்குச்சு. உன்னிகிருஷ்ணன் இடைவெளியே இல்லாம பாடிக்கிட்டு இருந்தான். அண்ட சராசரங்களுமே அந்த பாட்டுல லயிச்சு போன மாதிரி இருந்துச்சு. காத்தே இல்லாத போது கூட மென்மையா அசைஞ்சு சலசலக்கக்கூடிய ஆலமரத்து இலைகளும் அந்த பாட்டுல மெய் மறந்து தங்களுடைய இயல்பை மறந்துட்ட மாதிரி தோண ஆரம்பிச்சு. நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கனவா இல்ல நனவா? முன்னொரு காலத்துல அக்பரோட அவையில பாடகர் தான்சென் பாடின பாட்டுல அணைஞ்சு போயிருந்த தீபநாளங்கள் தானா எரிய ஆரம்பிச்சுதா கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வெறும் கற்பனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போதான் அது நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கிருந்த பார்வையாளர்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. பனங்காட்டு மனையை சேர்ந்த கிறுக்கன் கானடா ராகம் பாடி தீபத்தை எரிய வச்சிருக்கிறான். அவங்களுக்குள்ளேயே முணுமுணுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னிகிருஷ்ணன் பாட்டை பாடி முடிச்சான். இப்போ கல்விளக்குல எல்லா திரிகளும் ஜெகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பார்வையாளர்கள் இடைவெளியே இல்லாம பலமா கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. உன்னிகிருஷ்ணன் மேடையில இருந்து எழுந்தான். அவன் எழுந்திருக்கும் போதுதான் சுயனுக்கு திரும்பி வந்தாரு வேதநாயக பாகவதர். சட்டன்னு எழுந்து தன்னுடைய கழுத்துல இருந்த தங்க ருத்ராட்ச மாலையை கழட்டி உன்னியோட கழுத்துல போட்டுட்டு எதிர்பாராம அவட காலில் சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு. என்னை மன்னிச்சிருங்க பாகவதர் தாழ்ந்த குரல்ல சொன்னாரு. அதெல்லாம் வேண்டாம், எழுந்துருங்கன்னு சொன்னான் உன்னிகிருஷ்ணன். பாகவதரை பிடிச்சி எழுப்பவும் செஞ்சான். தான் கழுத்துல அவர் போட்ட மாலையை கழட்டி மறுபடியும் அவருடைய கழுத்துலயே போட்டான். இனிமே இந்த மேடையில நான் பாட மாட்டேன், பாடுறதுக்கான அருகதை எனக்கு இல்ல, நீங்களே பாடுங்க அப்படின்னு பாகவதர் வற்புறுத்தினாரு. பரவாயில்ல பாகவதரே, நீங்களே பாடுங்க, இனிமே உங்களுக்கு தவறே ஏற்படாது அப்படின்னு உன்னி பாகவதருக்கு தன்னம்பிக்கையை ஊட்டினான். பிறகு மேடையிலிருந்து இறங்கி கை குப்பியபடியே அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போனான். அங்கிருந்து புறப்பட்டவன் நேரா இல்லத்துக்கு தான் வந்து சேர்ந்தான். மந்தாகினி அவனை எதிர்பார்த்தபடி காத்துக்கிட்டு இருந்தா. வந்ததுமே கைத்தட்டி அவனை பாராட்டவும் செஞ்சா. ரொம்ப நல்லா பாடுனீங்க மந்தாகினி, நீ சொன்னதால தான் நான் இதை செஞ்சேன். இனிமே சங்கீதத்துல உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. அவளுடைய மார்புல சாய்ஞ்சபடி மந்தாகினி சொன்னா. முதல்ல நான் ரொம்பவும் பயந்து போயிட்டேன் தெரியுமா, அப்புறம் ஏதோ ஒரு அசட்டு தைரியம், எல்லாமே நான் எதிர்பாராத விதமா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த விதமான தவறும் ஏற்படாதுங்க. புவனேஸ்வரன் நாயர் எனக்கு முன்னாடிதான் உட்காந்துட்டு இருந்தாரு, நானும் கவனிச்சேன். மேற்கொண்டு அவர் என்ன செய்ய போறாரோ அந்த பயமே இனிமே உங்களுக்கு வேண்டாம். அதுக்காக தான் அந்த சுவடியை படிக்கவே சொன்னேன். அவனை வராந்தாவுக்கு அழைச்சிட்டு வந்தா. இதைதான் காலையிலே ஆரம்பிச்சுட்டா போதுமா? முழுசையும் படிச்சு முடிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டாம், இதுல இருக்கிறது எல்லாத்தையுமா? உன்னி வியப்போட கேட்டான். ஆமா, அப்பதானே எந்த நேரத்திலையும் எந்த மந்திரத்தையும் உங்களால பயன்படுத்த முடியும், எப்போ எந்த மந்திரம் தேவைப்படுன்னு யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டா நேரத்துக்கு ஏத்த மாதிரி எதை வேணும்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த நாயரை தவிர வேற யாரும் நம்ம தொல்லப்படுத்த போறாங்க?
அவரை சமாளிக்க இருக்கிறதே போதாதா? உங்களை அன்னைக்கு ஒரு நாள் சாக்கு மூட்டையில கட்டி ஏரிக்குள்ள தூக்கி போட்டது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்தினேன்னு தெரியுமா? அன்னைக்கு என்ன காப்பாத்தினது நீதானா மந்தாகினி? ஆமா, உங்களை தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட பிறகு பெரிய சூறைக்காற்று அடிச்சு படகு ஏரிக்குள்ள முழுகி போச்சு. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். உனக்கு நீச்சல் தெரியுமா மந்தாகினி? அப்பா சொல்லி கொடுத்தது. கோயிலுக்கு வடக்க ஆறு ஒண்ணு ஓடுது. நாங்க ஆத்துக்கு மறுபுறம் குடியிருந்தோம். தினமும் நீந்தி தான் கோயிலுக்கே வரணும். நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். உன்னி கிருஷ்ணன் அவரோட தோலை பிடிச்சபடி சொன்னா. நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க சொல்லு பார்க்கலாம். உன்னி கிருஷ்ணன் அவரோட கன்னத்துல செல்லமா தட்டியபடி கேட்டான். எங்க அப்பாவை இங்க வரவழைக்கணும், அதான சொல்ல போறீங்க? ஆமா மந்தாகினி, அதே தான் நினைச்சேன். ஆமா, நான் மனசுக்குள் நினைக்கிறது எல்லாத்தையும் உன்னால எப்படி தெளிவா சொல்ல முடியுது? மந்தாகினி தான் பக்கம் இழுத்து நெத்தியில முத்தமிட்டான். அதோ பாருங்க, அந்த பள்ளி நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கு. அவன் கிட்ட கொஞ்சியபடி சொன்னா. அதை மட்டும் தானே நீ பார்த்த? நம்மளை பார்த்ததும் அது எப்படி கண்ணை மூடுது பாத்தியா? அவளை இழுத்து அணைச்சபடி கேட்டான். உண்மைதான். சரி, இனி மந்திரத்தை படிக்கலாமா? விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொன்னவன் சுவடிய கையில் எடுத்தான். எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தானேங்க. இங்க பாரு மந்தாகினி, இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது. வாசிங்க கேட்கலாம். பந்த மோஷ எந்திரம், அதாவது தடைகளை அறுக்கும் எந்திரம். பாதாள சிறையில் இருக்கிறவங்க கூட இந்த எந்திரத்தை எழுதி உச்சரிச்சாங்கன்னா உடனே தடைகள் எல்லாமே அறுபட்டு விடுதலை அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு. மந்தாகினி சொன்னா. நீ சொல்றத பார்த்தா இந்த ஜென்மம் பூராமும் படிச்சா கூட இதெல்லாம் தீராது போல இருக்கே. உன்னி கிருஷ்ணன் இறக்கத்தை வேண்டியோட முகத்தை பார்த்தான். ஆயுள் முடியாம இறந்து போனவங்களோட ஆவிய எட்டி மரத்துல ஆணி அறையிறது வழக்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஆவிகளை எழுப்பி தங்களோட விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்பட வைக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிரூபணம் தேவையா? மந்தாகினி கேட்டா. ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கேட்கறதுக்கே பயமா இருக்கு. நான் அப்படிப்பட்ட எதையும் பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். உன்னி கிருஷ்ணன் பயந்தபடி சொன்னான். சரி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன். அவனுடைய தோலை பிடிச்சபடி மந்தாகினி சொன்னா. உன்னி அங்கிருந்து எழுந்தான். 2 பேரும் பனங்காட்டு மலையோட தெற்கு புறமா வந்தாங்க. வெளியில இருள் அப்பி கடந்துச்சு. மந்தாகினி எந்த விதமான தயக்கமும் இல்லாம நடந்தா. அவளை பின்தொடர்ந்தான் உன்னி கிருஷ்ணன். அவன் தன்னுடைய கண்களை அகல விரிச்சு பார்த்தான். இருட்டுல தன்னுடைய கை கால்களே அடையாளம் தெரியாதபடியான ஒரு இருட்டு. ஆனா அந்த இருட்டுல மந்தாகினி பளிச்சுன்னு தெரிஞ்சா. இருட்டுக்குள்ள நெருப்பு ஜுவாலை ஒண்ணு நடக்கிற மாதிரி நகர்ந்து போய்கிட்டு இருந்தான் மந்தாகினி. ஒருவேளை அவ அணிஞ்சிருக்கக்கூடிய வெள்ளை உடை, அவ போட்டிருக்கக்கூடிய தங்க நகைகள் இதெல்லாம் ஜொலிப்புக்கு காரணமோ அப்படின்னு நினைச்சான். நடந்துகிட்டே இருந்தவங்க 2 பேரும் நின்ன இடம் அந்த இல்லத்தினுடைய தென்மேற்கு மூளை பகுதி. அந்த இடத்துல காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு கிடந்துச்சு. வாங்க நம்ம வெளியே போலாம், மந்தாகினி சொன்னதும் மறுக்காம பின்தொடர்ந்தான். சுவரை தாண்டி வெளியே வந்தாங்க. எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்த ஒரு எட்டி மரத்துக்கு அடியில 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. உன்னி அதோ பாருங்க அப்படின்னு மரத்தோடைய தாய் தண்டு அரைஞ்சிருந்த ஆணிகளை காட்டி, இதெல்லாம் ஆணிகள்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டா. ஆமா, ஆணிகள் எல்லாம் தெரியுது. எதுக்காக இதை அரைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆவிகளை அரைஞ்சிருக்காங்க. நீங்க விரும்பினா நான் அதை ஒரு தடவை நிரூபிக்கிறேன். ஆவிகளை பாக்கிறதா? உன்னி கிருஷ்ணன் வியப்போட அவளை பார்த்தான். மந்தாகினி உன்னி கிருஷ்ணனோட கையில இருந்த சுவடிய வாங்கி ஒரு தடவை புரட்டினா. குறிப்பிட்ட பகுதியில நிறுத்தி அதை படிக்க ஆரம்பிச்சா. அவளுடைய உச்சரிப்பை அவனால கவனிக்கவே முடியல. மந்திரத்தை உச்சரிச்சபடியே எட்டி மரத்துல இருந்த ஒரு ஆணிய பிடுங்கி எடுத்தா. உடனே மரத்துல இருந்து இளஞ்சூடான பச்சை ரத்தம் பீரிட ஆரம்பிச்சது. உன்னி கிருஷ்ணன் பயந்தான். அந்த எட்டி மரமே ஒரு தடவை பயங்கரமா குலுங்கவும் செஞ்சது. அவசர இலைகள் எல்லாம் சலசலக்க ஆரம்பிச்சது. திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான உருவம் வெளிவர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அவன் கற்பனைகளை மட்டுமே பார்த்திருந்த ராட்சச உருவம் அது. அவிழ்த்து போட்ட தலைமுடியும் வெளியில நீட்டிட்டு இருந்த கோரை பற்களும் கூர்மையான நீண்ட நகங்களும் அந்த உருவம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. உன்னி கிருஷ்ணன் பயந்து போய் சட்டுன்னு மந்தாகினோட பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டான். ஒண்ணுமில்ல, ஒரு தடவை உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். உன் பேரு காத்து தானே, சரி நீ போகலாம் அப்படின்னு மந்தாகினி சொன்னா. மந்தாகினோட பேச்சை கேட்டதும் அந்த உருவம் பின்வாங்க தொடங்குச்சு. அந்த உருவமும் மாற தொடங்குச்சு. அழகான ஒரு இளம்பெண் ஒருத்தியா மாறி அந்த உருவம் மறுபடியும் மரத்துக்குள்ளேயே நுழைஞ்சது. மந்தாகினி பழையபடி அதே இடத்துல ஆணிய சொருகி வச்சா. அதே நேரம் யாருக்கும் தெரியாம முக்கியமான ஹோமம் ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சது. அந்த ஹோமம் நடந்துகிட்டு இருந்த இடம் புவனேஸ்வர் நாயருடைய தேங்காய் குடோனுக்குள்ள. அஷ்டமுக பெருமாள் தனக்கு முன்னாடி இருந்த ஹோம குண்டத்துல உயிருள்ள 12 பெரிய தேள்களை வீசி எரிஞ்சாரு. அது நெருப்புல கடந்து ஜொலிக்க ஆரம்பிச்சது. நெருப்புல கணிஞ்சி அதோட நிறம் ரத்த சிவப்பா மாற ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த தேள்கள் மொத்தமும் ஹோம நெருப்புல இருந்து வெளியே ஊர்ந்து வர தொடங்குச்சு.
அஷ்டமுக பெருமாள் வெற்றி பெருமிதத்தோட அதை பார்த்து சிரிச்சாரு. அத்தியாயம் 32. அற்புதமான அந்த காட்சியை கண்ட புவனேஸ்வர் நாயரும் மாந்திரிகருமான சேகர கைமல் வியர்த்து விதிர்த்து போயிருந்தாங்க. அதுக்கு பிரத்யேகமான ஒரு காரணமும் இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையில அது வரைக்கும் எப்படிப்பட்ட மந்திர வேலைகளை எல்லாமும் செஞ்சிருக்காரு சேகர கைமல். நோய் வந்து மரணம் அடைஞ்ச மனிதர்களுடைய உடம்புக்குள்ள பூதங்களை புகுத்தி அந்த உடம்ப உயிரோடு இருக்கிறவங்க தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம மரணம் அடைஞ்சவரை எழுந்து சவக்குழிக்குள்ள போய் படுத்துக் கொள்ளும்படியான வித்தைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு கைமல். அதே போல திருமணம் ஆகாமலேயே கர்ப்பம் அடைஞ்ச பெண்களுடைய கர்ப்ப பையிலிருந்து குழந்தைய பாம்பு வடிவில் வெளியே வரவும் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கைமலே தன்னுடைய வாழ்க்கையில முதலா இப்போதான் இப்படிப்பட்ட காட்சியை பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய குருவா இருந்த ருத்ரநாத கைமல் நடத்திய எத்தனையோ ஹோமங்கள்ல கூட இருந்து பார்க்கவும் செஞ்சிருக்காரு. அதுல உதவியும் செஞ்சிருக்காரு. தேல், பள்ளி, ஓனா, சொரித்தவலை, சிலந்தி இது எல்லாத்தையும் ஹோம குண்டத்துக்குள்ள பலியிட்டு அதன் மூலமா பைசாகிகளை வர வச்சு பல வேலைகளை குருநாதர் செஞ்சது எல்லாத்தையும் பார்த்திருக்காரு கைமல். பாம்பு புற்றுக்கு மேற்புறமா ருத்ர ஹோமம் நடத்தி நினைச்ச நபருடைய தலைய வெட்டி எடுத்து வர வச்சு சின்னாபண்ணம் ஆக்குறதையும் பார்த்திருக்காரு கைமல். அப்படிப்பட்ட ருத்ர கைமல் இப்ப உயிரோடு இல்ல. ஒரு நாள் அவர் தங்கியிருந்த ரத்த சாமுண்டி கோயிலுக்கு முன்னாடி இருந்த எட்டி மரத்தோடைய உச்சிக்கு போனதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதன் பிறகு அவர் என்ன ஆனாரு அப்படின்ற எந்த தகவலும் இல்ல. சுமார் 15 வருஷம் கழிச்சு அந்த எட்டி மரத்தை வேரோட பேர்த்து எடுத்தப்போ ஒரு கருணாக பாம்போடைய எலும்பு கூடு ஒண்ணு மரத்துக்குள்ள இருந்து விழுந்து நொறுங்குச்சு. அந்த எலும்பு துண்டுகளை சேகரிச்சு நதியில போடணும் அப்படின்னு சேகர கைமலுக்கு கனவுல ஒரு செய்தி கிடைச்சது. மறுநாள் காலையில அந்த கருணாகத்தினுடைய எலும்பு துண்டுகளை ஒண்ணு விடாம மண் கலசம் ஒண்ணுல சேகரிச்சு யாருக்கும் தெரியாம ஆற்றங்கரையில போய் அதை நீர்லயும் போட்டாரு. அங்கிருந்து அவர் திரும்ப முற்பட்டப்போ தண்ணியிலிருந்து காற்று குமிழ்கள் புறப்படும் சத்தம் கேட்டுச்சு. சேகர கைமல் திரும்பி பார்த்தாரு. என்ன ஆச்சரியம், ஆற்று தண்ணீர்ல மிதந்துட்டு இருந்த கலசத்தோட மேற்புறம் அவருடைய குருநாதர் காட்சி கொடுத்தாரு. சேகர கைமல் ஒரு கணம் பயந்து போனாரு. தான் பாக்குறது கனவா இல்ல நனவான்னு புரியாம குழம்பவும் செஞ்சாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள குருநாதருடைய வடிவம் மறுபடியும் ஒரு பாம்பா மாறி அந்த கலசத்துக்குள்ளேயே புகுந்துக்குச்சு. கலசம் அதோட ஆற்றுக்குள்ள அமிழ்ந்தும் போச்சு. அந்த ஆச்சரியத்தை விட்டு மீள முடியாம சேகர கைமல் 4-5 நாள் தூங்கவே இல்லை. அப்படிப்பட்ட ருத்ர கைமலையே தோற்கடிக்கக்கூடிய விதத்துல ஹோம குண்டத்துக்குள்ள ஹோமிக்கப்பட்ட விஷவர்கள் அப்படியே சாம்பல் ஆகாம தீக்கங்கு நிறத்துக்கு மாறி ஊர்ந்து நடக்க தொடங்குது. நெருப்பால செய்யப்பட்ட உயிர்களை போல காத்து வாங்கறதுக்காக வெளியே வந்துட்டு மறுபடியும் ஹோம குண்டத்துக்குள்ளேயே திரும்பியும் போச்சு. நெருப்புன்றது அந்த உயிர்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. அதையும் வச்சக்கண் வாங்காம புவனேஸ்வர் நாயரும் கைமலும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட இதய துடிப்பு எந்த அளவுக்கு அதிகரிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. எலும்புகளை உடைச்சி இதயம் வெளியே வந்து விழுந்துருமோ அப்படின்னு கூட பயந்தாங்க. அஷ்டமுக பெருமாள் உண்மையிலேயே கெட்டிக்காரர் தான். கைமல் தன்னை மறந்து சொல்லவும் செஞ்சாரு. 2 நூற்றாண்டுக்கு மேல சமாதிக்குள்ள கிடந்து மறுபடியும் உயிரோட வந்திருக்காருன்னா சும்மாவா என்ன? உண்மையிலேயே இந்த ஆளு சரியான ஒரு ராட்சசன்தான் அப்படின்னு கைமல் நினைக்கவும் செஞ்சாரு. கெட்டிக்காரனான தன்னுடைய குருவை விட வெகு கெட்டிக்காரன் தான் இந்த அஷ்டமுக பெருமாள். அதுக்குள்ள ஹோமகுண்டத்துக்கு போன அந்த உயிர்கள் எல்லாம் மறுபடியும் ஹோமகுண்டத்தை விட்டு பழுக்க காய்ச்சின வெங்கலம் மாதிரி வெளியே வந்து பளபளக்கவும் செஞ்சது. அதனுடைய கூர்மையான வால்பகுதிகள் முன்புறம் வளைஞ்சி உயர்த்தி பிடிச்சிருக்கிறத பார்க்கும் போது ஒரு விதமான நடுக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. பிறகு யாரோ கட்டளையிட்ட மாதிரி அதையெல்லாம் வரிசையா நிக்கவும் செஞ்சுது. கைமல் அதையே பார்த்துட்டு இருந்தாரு. மொத்தம் 12 தேள்கள், 12ம் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. அஷ்டமுக பெருமாள் தன்னுடைய கண்களால ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்தாரு. பிறகு திருப்தி அடைஞ்சவரா புன்னகை செஞ்சுட்டு முன்புறமா பாஞ்சாரு. ஹோமகுண்டத்துக்கு பக்கத்திலேயே அவருடைய விசித்திரமான மந்திர பரம்பு தரையில குத்தி நிக்க வைக்கப்பட்டிருந்தது. தனக்கு முன்னாடி வரிசையா நின்று அடுத்தது என்ன கட்டளை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்த தேள்களை தாண்டி நீண்ட அவருடைய கையினுடைய சுண்டு விரல் மந்திர பெரம்புடைய அறிவாள் மாதிரி இருந்த பகுதியை நோக்கி வீசவும் பட்டுன்னு அதுல இருந்து ரத்தம் தெறிக்கவும் ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் கைமலும் புவனேஸ்வர் நாயரும் திடுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி தான் கையில இருந்து சொட்டக்கூடிய ரத்தத்தை ஒவ்வொரு தேளின் மீதும் விழும்படி பிடிச்சாரு. ரத்தம் விழுந்த கணத்திலேயே ஒவ்வொரு தேளுக்கும் ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிச்சது. ஒருவித விசில் சத்தத்தோட அது எல்லாமே மேல் நோக்கி எழும்பி வடக்கு திசை நோக்கி பறந்து போகவும் ஆரம்பிச்சது. அதுவும் படு விரைவா. கோவில்ல அப்பதான் பள்ளி வேட்டை நடந்து முடிஞ்சிருந்தது. 12 யானைகளும் கோவிலுடைய வடக்கு திசையில
மைதானத்துல வரிசை நிறுத்தப்பட்டிருந்தது. அதுங்களுக்கு போடப்பட்டிருந்த தென்னை மட்டைகளை சுவைச்சுக்கிட்டு இருந்தது. பள்ளி வேட்டையோட சேர்ந்து கதகளி நாட்டியமும் நடந்துகிட்டு இருந்ததால திருவிழாவுக்கு வந்தவங்க யாரும் கலையாம இருந்தாங்க. யானைகள் வரிசை நின்றுட்டு இருந்தாலும் அதோட முன்னங்கால்களுக்கு குறுக்கா சங்கிலி போட்டு பிணைச்சிருந்தாங்க. யானை பாகர்கள் அவங்க கையில இருந்த அங்குசத்தை யானைகளோட பின்கல்ல சாட்சி வச்சிருந்தாங்க. ரொம்ப பணிவோட தன்னுடைய மாவுத்திரர்களுக்கு அடங்கியவனா பின்புற காலில் படக்கூடிய அங்குசத்தை அசைய கூட விடாம யானைகள் சோகைகளை சுவைச்சுக்கிட்டு இருந்தது. எங்கிருந்தோ பறந்து வந்த 12 ஒளிப்புள்ளிகள் யானைகள் மேல உட்கார்ந்துச்சு. அடுத்த வினாடி 12 யானைகளும் ஒரே சமயத்துல தும்பிக்கைகளை உயர்த்தி உரத்த குரல்ல பிளிரவும் தொடங்குச்சு. பயங்கரமான அதோட குரலை கேட்டு கதகளி அரங்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களும் நாட்டியம் ஆடிட்டு இருந்தவங்களும் பீதியோட திரும்பி பார்த்தாங்க. யானைகளுக்கு என்னாச்சு? சட்டுன்னு அதோட கால்கள்லாம் அசையவும் செஞ்சுது. சங்கிலிகள் உடைப்பட்டுச்சு. அந்த சத்தம் ரொம்ப துல்லியமா எல்லாருக்குமே கேட்டுச்சு. என்னமும் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து முணுமுணுக்கவும் செஞ்சாங்க. பார்வையாளர்கள் சட்டுன்னு எழுந்து நாலாப்புறமும் சிதறி ஓட தொடங்கினாங்க. அதுக்குள்ள யானைகள் அங்கிருந்து இடம்பெற தொடங்கிருச்சு. உடைந்த சங்கிலிகளையும் இழுத்துக்கிட்டு 12 யானைகளும் முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிருந்தது. பகவதி கோயிலுடைய முன்புறத்தை அடைஞ்சப்போ ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியோட எதிர்ப்புக்கு அடிபடைஞ்ச மாதிரி சட்டு நின்று கிழக்கு புறமா திரும்பி கருவறையோட பின்புறத்தை நோக்கி தெற்கு புறமா விரையவும் தொடங்குச்சு. அதுக்குள்ள செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிருச்சு. உன்னிகிருஷ்ணனும் மந்தாகினியும் தூங்காம வெறாந்தால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. உன்னிகிருஷ்ணனுக்கு தூக்கம் வந்த போதும் மந்தாகினி அவனை தூங்க விடாம இழுத்து வச்சு பேசிட்டு இருந்தா. இனிமே நீங்க பழையபடி தூங்கிட்டு இருக்க கூடாது, முதல்ல அந்த மந்திர சுவடியை படிச்சு மனப்பாடம் செய்யுங்கன்னு மந்தாகினி வற்புறுத்தினா. இந்த ராத்திரியில தூங்காம படிக்கிறதா உன்னி கேட்டான். கோயில்ல இப்ப கதகளி பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஊரார் ஒட்டுமொத்தமும் கண் விழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம மட்டும் தூங்கலாமா? மந்தாகினி உன்னிய விழிச்சிருக்கிறதுக்காக உற்சாகப்படுத்தினா. இப்போ எந்த சத்தத்தையுமே காணுமே. உன்னி காதை கூர்மையாக்கிக்கிட்டு கேட்டான். மந்தாகினியும் காதை கூர்மையாக்கிக்கிட்டு கவனிச்சா. உண்மைதான், ஆனா வேற என்னமோ சத்தமெல்லாம் கேக்குது அப்படின்னு உன்னி சொன்னா. ஆமா, ஆட்கள்லாம் அலறிட்டு ஓடுற மாதிரில கேக்குது. அதே நேரம் பனங்காட்டு முன்பா யாரெல்லாமோ ஓடக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டபடி உன்னி கிருஷ்ண ஓலைச்சுவடியை கீழே வச்சுட்டு எழுந்திருக்க முயற்சி பண்ணா. எழுந்திருக்காதீங்க, அப்படியே உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. உன்னைய அப்படியே உட்கார வச்சுட்டு மந்தாகினி எழுந்தா. ஓரிரு வினாடிகள்ல நின்னபடியே கவனிச்சா. தெற்கு வாசப்படியை நோக்கி மெதுவா நடக்கவும் தொடங்கினா. அப்போ ஆட்கள் திபு திபுன்னு ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி ஓடி வரீங்க? மந்தாகினி அவங்கள பார்த்து கேட்டா. யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருச்சு. ஓடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் ஓடியபடியே பதில் சொன்னாரு. ஒரு யானைக்கு இல்ல, யானைகளுக்கு. மந்தாகினி தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டா. பிறகு என்ன நினைச்சாலோ மறுபடியும் உன்னிக்கிட்ட வந்து நின்னா. என்னவா மந்தாகினி? கோவில் யானைக்கு மதம் பிடிச்சிருக்கான். குழப்பம் பண்றதுக்குன்னு ஊருக்குள்ள 4 பேர் இருக்க மாட்டாங்களா? அப்படி யாராவது வேடிக்கை காட்டியிருப்பாங்க. மந்தாகினி சொன்னா. எதுக்காக அப்படி செய்யணும்? நீங்க பாட்டு பாடினது அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அதனால யானையை கிளப்பி விட்டுருக்கலாம். அப்படி பார்த்தா அதை உடனேல செஞ்சிருக்கணும். அப்போ முடியாம போயிருக்கோம். யானை இந்த பக்கம் வருமா என்ன? உன்னிகிருஷ்ணன் பயத்தோட கேட்டான். வந்தா வரட்டமே, அப்ப பாத்துக்கலாம். மந்தாகினி பயமே இல்லாதவளா பேசினா. என்ன மந்தாகினி பைத்திய மாதிரி பேசுற? இங்க வந்துட்டா இந்த மனையை இடிச்சு தரமட்டம் ஆக்கிடாதா? உன்னிகிருஷ்ணன் வீட்டுக்குள் நுழைய முயற்சி பண்ணா. ஹோமகுண்டத்துல இருந்து தேள்கள்லாம் வெளியேறி பறந்து போன உடனேயே கைமலும் நாயரும் அங்கிருந்து எழுந்தாங்க. தேள்களால ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்ணார பார்க்க வேணாம் அப்படின்னு அவங்க விரும்பினதுதான் அதுக்கான காரணம். சாமி, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? நாயர் கேட்டாரு. கேளுங்க, பெருமாள் கோபத்தோட சொன்னாரு. இந்த யானைகள் வேறு யாரையும் எது செஞ்சிருமா என்ன? பயந்தபடிதான் கேட்டாரு. அவருடைய பயத்துக்கு காரணமும் இருந்துச்சு. நாயர் தானே 12 யானைகளோட செலவு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாரு. அதனால ஊர் மத்தியில அவருக்கு ஏதாவது கெட்ட பெயர் வந்துருமோ அப்படின்னு பயந்தாரு. யானைகளால பொதுமக்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த பழியும் தாமேல வந்து விழுந்துருமோ அப்படின்னு பயந்தாரு. ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, வெளியூர்காரங்களும் ஏராளமான பெரிய மனுஷங்களும் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. எல்லாத்துக்குமே சீக்கிரமா உன்னிகிருஷ்ணன் வர அன்னைக்கு பாட்டு பாடி விளக்கேற்றி இருந்தான். அந்த திருவிழாவுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே அதையும் பார்த்தாங்க. மேற்கொண்டு அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இப்படிப்பட்ட சமயத்துலதான் யானைகள் சங்கிலிகளை அறுத்துக்கிட்டு ஓட தொடங்கி இருந்தது. யானைகள் வேறு யாரையும் தொல்லப்படுத்தாது பெருமாள் உறுதி அளிச்சாரு. பிறகு சேகர கைமலும் புவனேஸ்வர் நாயரும் மெதுவா அங்கிருந்து நகர்ந்தாங்க. நாயரோட கேள்வியில இன்னொரு உள்ளார்த்தமும் இருந்துச்சு. அதையும் தீர்த்து வச்சது பெருமாளுடைய பதில்.
ஒருவேளை யானைகள் தங்களை ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு நாயர் பயந்தாரு. கைமலும் நாயரும் விரைஞ்சு கோயில் மைதானத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க வந்தப்போ ஒட்டுமொத்த இடமும் உருகுலைஞ்சு போயிருந்தது. அதை பார்த்ததும் நாயர் முதல்ல வருத்தப்பட்டாலும் பிறகு சந்தோஷம் அடையவே செஞ்சாரு. இது எல்லாத்தையும் நாளைக்குள்ள சீர் செஞ்சிடலாம், அதுக்குள்ள தன்னோட எதிராளிகள் ஒட்டுமொத்தமா தொலைஞ்சு போயிருப்பாங்க அப்படின்ற எண்ணம் நாயருக்குள்ள உதயமாக ஆரம்பிச்சிருந்தது. கோவில் பூசாரி பயந்து நடுங்கபடியே கருவறை வாசல் நின்றுட்டு இருந்தாரு. என்ன நடந்துச்சு திருமேனி? நாயர் கேட்டாரு. யானைகள்லாம் சங்கிலி அறுத்துக்கிட்டு தெற்கு பக்கமா பாஞ்சு ஓடி இருக்கு. திருமேனி பதட்டத்தோட சொன்னாரு. அப்படின்னா வாங்க நேரடியா போய் பார்த்துடலாம், கைமல் அழைச்சாரு. அதுக்குள்ள 12 யானைகளும் பனங்காட்டு மலையோட வாசல் நெருங்கிட்டு இருந்தது. அத்தியாயம் 33. தெருவாசப்படியில சங்கிலிகள் குடுங்கக்கூடிய சத்தம் கேட்டதும் உன்னிகிருஷ்ணன் படிக்கதை நிறுத்திட்டு அந்த பக்கமா பார்த்தான். வெளிப்புறம் இருந்து இயற்கை வெளிச்சத்துல யானைகளுடைய முகப்படாமங்களுடைய பித்தளை குமிழ்கள் தெளிவா தெரிஞ்சது. அங்க பாத்தியா? உன்னிகிருஷ்ணன் சொன்னா. ஓ, யானைகளா? 12 யானைகள் தானே? மந்தாகினி எழுந்தா. வராண்டாவில இருந்து முற்றத்துல கால் எடுத்து வச்சா. அதுக்குள்ள 12 யானைகளும் தும்பிக்கையை உயர்த்திட்டு முன்னங்கால்களால மனையோட வெளிப்புற சுவரை இடிக்க முற்பட்டுச்சு. சட்டுன்னு தெற்கு வாசப்படிக்கு வந்தா மந்தாகினி. வலது கையை உயர்த்தி நிறுத்துங்க அப்படின்னு அதட்டினா. குழந்தைங்களா என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கவும் செஞ்சா. அவரோட வாயிலிருந்த வார்த்தைகள் வெளிவந்த வினாடியில யானைகள் நின்ன நிலையிலேயே அசைவற்று போயிருச்சு. 12 யானைகளும் பின்னங்கால்களை மட்டுமே தரையில ஊன்றி நின்றுட்டு இருந்தது. சங்கிலி விளக்கை எடுத்துக்கிட்டு உன்னிகிருஷ்ணன் மந்தாகினை நெருங்கினா. அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்ற பயத்தால தான் ஓடி வந்தான். ஆனா அங்க அவன் பார்த்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி. உன்னி தன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை சந்திச்சதே கிடையாது. மந்தாகினி என்ன இதெல்லாம் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். அதிசயமா இருக்குது இல்லையா? மந்தாகி உன்னிகிருஷ்ணன் கிட்ட கேட்டா. அவளுடைய தைரியமும் பயமில்லாத தோரணையும் அவனை மேலும் வியப்புக்கு உள்ளாக்குச்சு. உனக்கு பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? இந்த யானைகள்லாம் ஒரு காலத்துல இந்த மனையை சேர்ந்ததா கூட இருந்திருக்கலாம். பழைய ஜென்ம வாசனையாலே என்னவோ யானைக உங்களை பாக்குறதுக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா? மந்தாகினி குறும்பா சிரிச்சபடி சொன்னா. உன்னிக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை ஒண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி மிரள பார்த்தபடி நின்னா. என்னங்க? மந்தாகினி கூப்பிட்டா. என்ன? ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இல்லத்தை சேர்ந்த தம்புரான்கள் யானை மேல அமர்ந்து திருவிழாவுக்கு போவாங்க அப்படின்னு என் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ யானைகளுக்கு நேரா உன்னிக்கு தெரியாம கையை வீசியபடி பேசினா. அது வரைக்கும் பின்னங்கால்களால் நின்றுட்டு இருந்த யானைகள் முன்னங்கால்களை கீழே இறக்கி வசதை நின்னுகிட்டு அவரை நோக்கி தும்பிக்கையை விசிறுவது மாதிரி தெரிஞ்சது. உன்னிக்கு விஷயம் புரியல. இருக்கலாம், நான் இது வரைக்கும் யானை மேல ஏறி உட்கார்ந்ததே இல்லையே, வெக்கத்தோட சொன்னா. இப்ப ஏறி உட்காருங்க அவ சொன்னா. இல்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயக்கத்தோட பெண்ணுக்கு நகர்ந்தபடி பேசினா உன்னிகிருஷ்ணன். அதுக்கு என்ன, யாராவது பார்த்தா பார்த்துட்டு போகட்டுமே, நானும் அந்த காட்சியை பார்க்கறேனே. அதோ கொம்பு நீண்ட யானை இருக்குது இல்ல, அதோட பேர் கேசவன். அதை நான் கூப்பிடுறேன், அது மேல நீங்க ஏறிக்கோங்க. மந்தாகினி தெரு வாசப்படையிலிருந்து கொஞ்சம் விலகி நின்று கைய சைகை காட்டினா. அந்த யானையும் மெதுவா தலையாட்டியபடி அவளை நெருங்கி வந்துச்சு. அதை பார்த்ததுமே உன்னிகிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டு போனா. நீ சொல்றது ஒரு குழந்தை மாதிரியே கேக்குது, இதெல்லாம் நீ எங்கிருந்து கத்துக்கிட்ட மந்தாகினி? உன்னிகிருஷ்ணன் கேட்டான். எல்லாமே அப்பா கத்து கொடுத்தாரு, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். கேசவா, இவரை உன்னோட முதுகுல ஏத்திக்கோ. உடனே யானையும் தன்னுடைய முன்னங்கால்களை மடக்கி முன்புறமா தாழ்ந்துச்சு. மேலே உட்காருங்க மந்தாகினி வற்புறுத்தினா. வேண்டாம் மந்தாகினி, இப்படி சொன்னா எப்படிங்க? என் மேல உங்களுக்கு உண்மையாவே அன்பு இருக்குதுன்னா நான் சொல்றதை செய்யுங்க. மந்தாகினி இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு உன்னியால அதை தட்டவே முடியல. தான் கையில இருந்த சங்கிலி விளக்க மந்தாகினி கிட்ட கொடுத்துட்டு யானையை நெருங்கினா. யானை அப்போதும் குனிஞ்ச நிலையிலேயே அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. யானையோட கழுத்துல கிடந்த கயிற்றை பிடிச்சுக்கிட்டு உன்னி மேலேற முயற்சி பண்ணப்போ யானை தும்பிக்கையால அவனுக்கு உதவியும் செஞ்சுது. யானையோட முதுகுல ஏறி உட்கார்ந்தான். சரி, கோயில 3 தடவை வலம் வந்து இங்க திரும்பி வாங்க. மந்தாகினி யானை கிட்ட சொன்னா. திரும்பி வரும்போது கேசவ மட்டும் வந்தா போதும், அவரை பத்திரமா பாத்துக்கங்க. அவளுடைய குரல் ரகசியம் பேசுற மாதிரி ஒலிக்கவும் செஞ்சது. கோயிலோட மைதானத்துல ஒரே கலைபரமா இருந்துச்சு. ஆனா யாருக்கும் எதுவுமே புரியல. ஒரு சிலர் மைதானத்தை விட்டு வெளியேறாம அங்கேயே காத்துட்டு இருந்தாங்க. மைதானத்துக்கு வெளியே வெளிச்சம் குறைவா இருந்துச்சு. நிலவோட வெளிச்சத்தை மேகங்கள் சூழ்ந்து மறைச்சிக்கிட்டு இருந்தது. யானைகள் மைதானத்தை விட்டு வெளியேறிட்டதால மைதானத்துல மீதம் இருந்தவங்களும் கதகளி நாட்டியக்காரங்களும் ஒரு விதமான குழப்பத்தோட தங்களுடைய இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. வேகமா புறப்பட்டு போன யானைகள் எப்ப வேணும்னா திரும்பி வரலாம். இருட்டுல கண்ணு மண்ணு தெரியாம ஓடினவங்க கூட அபாயம் கடந்து விட்டதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு
அங்கங்க நின்று மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நிதானிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மைதானத்துல வெளிச்சம் தெரிஞ்சதாலையும் எந்த விதமான சத்தமும் எழாததாலையும் மறுபடியும் கோயிலை நோக்கி அவங்கெல்லாம் வரவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ கோவில் மைதானத்துல மறுபடியும் சங்கிலிகளோட சத்தம் தெளிவா கேட்கவும் எல்லாரோட பார்வையும் அந்த பக்கம் திரும்பிச்சு. ஒருத்தர் அதை பார்த்துட்டு சத்தமா சொன்னாரு, அதோ பாருங்க, யானை வருது, ஆனா நிதானமா தான் நடந்து வருது. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவரு சொல்லவும் ஆரம்பிச்சாரு. அங்கிருந்த எல்லாருமே அவங்களுடைய கண்களை கசக்கிக்கிட்டு உன்னிப்பா கவனிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த விளக்கு வெளிச்சத்துல யானைக்கு மேல உன்னிகிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்கிறது தெளிவா தெரிஞ்சுது. ஏற்கனவே சங்கீதம் பாடி அதிசயத்தை ஏற்படுத்தி இருந்தான் உன்னிகிருஷ்ணன். பணங்காட்டு மனைக்காரர் உன்னி அதோ யானை மேல உட்காந்துருக்காரு. யாரோ ஒருத்தர் உரத்த குரல்ல சொன்னாரு. கேசவன்ற யானையை தொடர்ந்து மற்ற யானைகளும் வர ஆரம்பிச்சது. அது எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில வரிசையா வந்துகிட்டு இருந்தது. கனவுல நடக்கக்கூடிய காட்சின்ற மாதிரி ஜனங்கள் எல்லாமே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உன்னிகிருஷ்ணனை சுமந்து வந்த யானை கோயில வலம் வர தொடங்குச்சு. மற்ற யானைகளும் அப்படியே செஞ்சது. 3 தடவை வலம் வந்த பிறகு மற்ற யானைகள்லாம் தீனி கிடந்த இடத்துக்கு திரும்பி வந்து நிக்க ஆரம்பிச்சது. கேசவ மட்டும் உன்னிய சுமந்துகிட்டு மறுபடியும் பணங்காட்டு மனையை நோக்கி திரும்பிச்சு. உன்னி சாதாரணமான ஆளில்னு தெளிவா தெரியுதுப்பா. ஊர்க்காரர் ஒருத்தர் வாய் விட்டு சத்தமா சொல்லவும் செஞ்சாரு. அதெல்லாம் சமீப காலமா தான். அது வரைக்கும் காது கேட்காம வாய் பேச முடியாத கிறுக்கனா தான் இருந்தாரு அப்படின்னு இன்னொருத்தர் பதில் சொன்னாரு. சிலரோட ஜாதகம் அப்படிதான், தசாபுத்தி மட்டும் மாறிடுச்சுன்னா மேல மேல போய்கிட்டே இருப்பாங்கன்னு இன்னொருத்தர் அதுக்கு பதிலும் சொன்னாரு. சாத்துக்குட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம உன்னி கூட யாரோ ஒரு பொண்ணு புதுசா வந்து சேர்ந்திருக்கிறா. நடந்தது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த கேசவன்ற யானையோட பாகன் பரமநாயர் பக்கத்துல இருந்த மத்த பாகன்ட்ட ரகசியம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சான். பொண்ணா, ஒருவேளை கல்யாணம் மட்டும் வந்துட்டு போறா என்னவோ. இன்னொரு பாகன் அவங்களுக்கு இடையில புகுந்து பேசினான். அப்படியெல்லாம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. பொண்ணும் லேசுப்பட்டவன் இல்லைன்னு தெரியுது. மறுபடியும் பரமநாயர் தாழ்ந்த குரல்ல சொன்னாரு. அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முற்பட்டப்போ பரமநாயோட முகத்துல ஏதோ வந்து விழுந்துச்சு. சட்டுன்னு அதை கையில எடுத்தாரு. அது எண்ணெயில நனைஞ்ச ஒரு திரி. என்ன இது? பரமு ஆச்சரியத்தோட அந்த திரியை கையில எடுத்தபடி பேசினாரு. விளக்கு திரிதான், ஆகாயத்துல இருந்து வந்து விழுந்துச்சு. பரமு தான் முகத்துல படிஞ்சிருந்த எண்ணெய் பசையை தொடச்சபடி பேசினாரு. தான் பேசியதுல ஏதோ ஒரு விபரீதம் இருக்குது அப்படின்றது அவருக்கு பிடிபடவும் ஆரம்பிச்சது. உன்னியோட வீட்டுல இந்த பொண்ணை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், அப்பதானே நடந்துச்சு. அப்படின்னா அதை பத்தி மேற்கொண்டு பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தீர்மானம் பண்ணாரு. என்னமோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னு இன்னொரு பாகன் கேட்டாரு. அப்படியா? அப்படி எதுவும் சொல்ல வந்த மாதிரி ஞாபகம் இல்லையேன்னு சொல்லி பரமநாயர் மழுப்பிட்டாரு. உன்னிகிருஷ்ணன் சுமந்துகிட்டு வந்த கேசவன் பணங்காட்டு மனைக்கு மேல நின்றுச்சு. மந்தாகினி அப்பவும் அங்கேதான் நின்றுகிட்டு இருந்தா. யானை முன்னங்கால்களை மடக்குச்சு. உன்னி பக்குவமா யானைக்கு மேல இருந்து இறங்கினா. கேசவா, நீ போகலாம் அப்படின்னு மந்தாகினி சொல்லவும் நீண்ட தந்தங்களை கொண்ட அந்த யானையும் நல்ல பிள்ளை மாதிரி மௌனமா வந்த வழியை திரும்பி நடக்க ஆரம்பிச்சது. புவனேஸ்வர் நாயரும் கைமலும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஆலமரத்தை நெருங்கும் போதுதான் உன்னி யானையில உட்கார்ந்தபடி கோயில் நெருங்கி இருந்தான். கைமல், பாத்தீங்களா? நாயர் பல்ல கடிச்சபடி கேட்டாரு. கைமல் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் நிஜமா? நாயர் நம்பிக்கை வராம தன்னுடைய மணிக்கட்டு பகுதியை கிள்ளியும் பார்த்துக்கிட்டாரு. அப்படின்னா நாம நினைச்ச மாதிரியே தான் இங்க விஷயம் நடக்குது. அதேதான் அப்படின்னு கைமலும் சொன்னாரு. அவ சாதாரணமானவளே இல்லை. யாரு? உன்னி கூட இருக்கிறவ தானே, அவளே தான். இருக்கட்டுமே, நம்ம பெருமாள் அவளை விட எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் உண்மைதான். அப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது? அதுதான் எனக்கும் புரியல. இதுல வேற என்ன சூட்சமா இருக்கு? கைமல் தலையில கைய வச்சபடியே பேசினாரு. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் கைமலுக்கு ஒண்ணுமே புரியல. ஹோம் அக்கனியில கனிஞ்ச கங்குகளுக்கு மத்தியில விழுந்த பிறகும் புதிதா உயிர் பெற்று வந்துச்சு அந்த தேள்கள். எப்படிப்பட்டவங்க பார்த்தாலும் வியப்படைகிற காட்சி அது. இப்போ கைமல மூளைக்குள்ள ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்த செஞ்சுது. யோசிக்கவே முடியலையே. கைமல் நடந்ததை மறுபடியும் நினைவுல கொண்டு வந்து பார்த்தாரு. அஷ்டமுக பெருமாள் தன்னுடைய சுண்டு விரலை காயப்படுத்தி ரத்த துளிகளை சொட்டியதும் தேள்களுக்கெல்லாம் ரெக்கம் முளைச்சு பறந்துச்சு. இது எல்லாமே துர்மந்திரவாத வகையை சேர்ந்தது தான். உண்மையை சொல்லணும்னா இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய மந்திரவாதிகள் வேற யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா அஷ்டமுக பெருமாள் கூட உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் கிடையாது. எந்த காலத்திலேயே இறந்து போனவரு. அப்படிப்பட்டவருக்கும் தோல்வியா? உண்மையில இங்க என்னதான் நடக்குது? அஷ்டமுக பெருமாள் தன்னோட இருப்பிடத்துல தயாராகிட்டு இருந்த ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி உட்காந்து இடைவெளியே இல்லாம மந்திரங்களை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. துர்தேவதைகளை மனசுக்குள்ள இருத்தி அவற்றோட சிலை வடிவங்களை ஹோமகுண்டத்துல மறுபடியும் ஆவாகனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஹோமகுண்டத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு ஜுவாலையோட நிறம் மாற தொடங்குச்சு.
நெருப்பு கங்குகள்லாம் மங்க தொடங்குச்சு. என்ன இது அப்படின்னு அஷ்டமுக பெருமாள் சிவந்த கண்களோட அதிர்ச்சியோட பார்த்தாரு. விழிகளை ஒட்டியிருந்த நரம்பு பகுதிகளில் ரத்த ஓட்டம் அதிகரிச்சிருந்தது. அதனால மேலும் அவருடைய கண்கள் ரத்த சிவப்பா மாறிக்கிட்டு இருந்தது. ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது. தீக்கங்குகள் இப்ப முற்றிலும் வெறும் கறிக்கட்டையா மாறி போச்சு. ஹோமகுண்டத்துல நெருப்பு சுத்தமா அணைய போறத அவர் உணர ஆரம்பிச்சாரு. உடனே அடுப்பு ஊதும் குழையை எடுத்து ஹோமகுண்டத்துக்குள்ள ஊத ஆரம்பிச்சாரு. அப்போ சின்னஞ்சிறிய கங்குகள் கொஞ்சம் பளபளக்க செஞ்சது. ஹோமப்பொடியை தூவினதும் நெருப்பு துணுக்குகள் மேல்புறமா உயர ஆரம்பிச்சது. நல்லா உலர்ந்து போயிருந்த மரத்துண்டுகளை நெய்யில மூக்கி அக்னி மந்திரத்தை ஜபிச்ச போது அந்த மரக்கட்டைகள் கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு. அதை கையாலேயே ஹோமகுண்டத்துக்குள்ள எரியவும் செஞ்சாரு. ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருந்த மரத்துண்டுகள் ஹோமகுண்டத்துக்குள்ள போய் விழுந்ததும் அணைஞ்சு போச்சு. ஓஹோ, சவாலுக்கு இதுவும் ஒரு வழியா? பெருமாள் யார்கிட்டயோ அப்படின்னு இல்லாம பொறும ஆரம்பிச்சாரு. அப்போ இன்னொரு காட்சியும் தென்பட்டுச்சு. அணைஞ்சு போன ஹோமகுண்டத்தோட சாம்பல் கரித்துண்டுகளை விளக்கிக்கிட்டு 12 தேள்களும் எந்த விதமான மாற்றமும் இல்லாம பழையபடி திரும்பி வர ஆரம்பிச்சது. அஷ்டமுக பெருமாள் அசந்தே போயிட்டாரு. அத்தியாயம் 34. கோவிலில் நடந்த சம்பவத்தை ஜீரணிச்சிக்க முடியாம கைமலும் புவனேஸ்வர் நாயரும் அசைவற்று நின்று போயிட்டாங்க. நிலைமை இப்படியே தொடர்ந்தா என்னதான் செய்யறது கைமல்? நாயர் கேட்டாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் மாந்திரிகத்துல ரொம்ப சகஜம். எதிராளிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கிறது சாதாரணமான விஷயம் தானே. கடைசியில யாரு கெட்டிக்காராங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு கைமல் நாயருக்கு ஆறுதல் சொன்னாரு. புவனேஸ்வர் நாயர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. அதனால கைமல் சொல்றதும் சரிதான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆறுதல் ஏற்பட ஆரம்பிச்சது. கோவில் மைதானத்துல நடந்த சம்பவங்களை எல்லாம் பெருமாள் கிட்ட சொல்றதுக்காக கைமல் பெருமாள் இருந்த வீட்டை நோக்கி ஓடினாரு. பெருமாள் வெளித்தண்ணில உட்காந்து இருந்தாரு. கைமல் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு பெருமாள் சொன்னாரு, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் அவளும் விளையாடி பார்க்கட்டும். ஒரு கட்டத்துல தானாவே என்னால முடியாதுன்னு கையை தூக்கதான் போறா, அதனால போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு அவரும் சொன்னாரு. நீங்க சொல்றது நியாயம்தான், இருந்தாலும் அவ லேசுப்பட்டவ இல்லைன்னு தெரியுது. கைமல் தன்னோட அபிப்பிராயத்தையும் சொன்னாரு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு சமமான பலம் கொண்ட விரோதியை ஜெயிக்கிறது கூட சுவாரஸ்யம் தானே. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெளிவா யோசிக்கணும். எந்த வகையிலையும் நாம சோர்ந்து போயிடவே கூடாது. சரி சரி, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அவருடைய மர்மங்கள் என்னன்றத நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். பெருமாள் தனக்கு பக்கத்துல இருந்த சூலத்தை வருடியபடி சொன்னாரு. இந்த விஷயத்துல மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதன் பிறகு நம்ம 2 பேருமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு பெருமாள் கிட்ட இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க வேணான்னு எச்சரிக்கை விதமா கைமல் சொன்னாரு. பெருமாள் கொஞ்ச நேரம் மௌனமா அமர்ந்து யோசனையில ஆழ்ந்தாரு. பிறகு திண்ணிலிருந்து முற்றத்துக்கு வந்தவரு அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரத்தோட நிலைமையை ஆராய ஆரம்பிச்சாரு. நேரம் அப்போ நள்ளிரவு நெருங்கிட்டு இருந்தது. தனக்குள்ள எதையும் முணங்கியபடி வராண்டாவுக்கு வந்தவரு தன் கையில இருந்த சூலாயுதத்தால வராண்டாவில ஒரு அரைவட்டம் வரைஞ்சாரு. அதுக்கு மேற்புறமா தன்னுடைய வலது கையோ உயர்த்தினாரு. அக்னி அப்படின்னு பெருமாள் உரத்த குரல்ல சொன்னதும் அடுத்த வினாடியே அவட உள்ளங்கையிலிருந்து கோல வடிவிலான வெளிச்ச பந்து ஒண்ணு மின்ன ஆரம்பிச்சது. அது ஜுவாலியை விட்டு எரிய ஆரம்பிச்சது. தான் வரைஞ்ச அரைவட்டத்துக்கு மேல அதை வச்சாரு. கைமல் வியப்போட அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எரிஞ்சிட்டு இருந்த அக்னி ஜுவாலையோட மேற்புறமா வலது கையை கவிழ்த்து குடம் மாறி பிடிச்சாரு. உடனே ஜுவாலை மேல் நோக்கி அவர் கை வரைக்கும் எழ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவர் வரைஞ்ச மொத்த வட்ட பகுதியிலையும் தீ பரவவும் செஞ்சது. பெருமாள் மந்திரத்தை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சாரு. வட்ட வடிவில் கண்ணாடி போல எரிஞ்சிட்டு இருந்த ஜுவாலைக்குள்ள கைமல் ஒரு காட்சியை பார்த்தாரு. பயங்கரமான வடிவம் கொண்ட ரத்த சாமுண்டி தேவியோட உருவம் அதுக்குள்ள அசைகிறது தென்பட்டுச்சு. அவளுடைய சிவந்த கண்கள் தண்ணியே உத்து பாக்குற மாதிரி கைமலுக்கு தோண ஆரம்பிச்சது. கைமல் ஒரு கணம் நடுங்கியே போயிட்டாரு. தேவி அவளுடைய உருவத்தை காட்டித்தாங்க அப்படின்னு பெருமாள் அந்த உருவத்துக்கிட்ட வேண்டினாரு. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த உருவம் மறைஞ்சி அதுக்கு பதிலா வேற ஒரு உருவம் தெளிவடைய ஆரம்பிச்சது. உண்மையில கைமல் அசந்தே போயிட்டாரு. அந்த உருவம் ஒரு ஓவியம் போல இல்லாம முப்பரிமாணத்தோட தெரிஞ்சது. உன்னிகிருஷ்ணன் மந்தாகினி மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தான். வெள்ளை நிறத்திலான புடவை மட்டும் அணிஞ்சிருந்தா. ரொம்ப மெல்லிய சருகு போல இருந்துச்சு அந்த புடவை. அந்த புடவையால அவளுடைய உடம்பினுடைய அழகை சிறைப்பிடிக்கவே முடியல. அழகான முகம், அதுக்கேற்ற மாதிரி செதுக்கி எடுத்தார் மாதிரியான உடம்பு. ஒட்டு மொத்தத்துல அவளை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை.
உன்னிகிருஷ்ணனுடைய முகத்தையே பார்த்தபடி எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கவும் அவனுடைய கணத்தை வருடியபடி பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு முன்னாடி பூஜை அறை வாசல்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நிலவிளக்குடைய வெளிச்சம் மட்டும் அவங்க மேல படிஞ்சுக்கிட்டு இருந்தது. இவ்வளவும் அவனுக்காக தானே? அஷ்டமுக பெருமாள் வெறுப்போட கேட்டாரு. இப்படிப்பட்டவ அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத நம்பூதிரியை காப்பாத்துறதுக்காக தான் சக்தியை செலவிட்டு இருக்காளா? எங்கிருதான் வந்து சேர்ந்தாலோ தெரியல. கைமல் ரொம்பவும் வெறுப்போட பேசினாரு. உங்களோட பேச்சுப்படி பார்த்தா அந்த நம்பூதிரி பையன் தொலைஞ்சு போயிட்டானா அவளும் வந்த வழியை பார்த்துட்டு போயிடுவா இல்லையா? அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன அங்க வேலை? கைமல் சொல்லவும் பெருமாள் பெருமூச்சு விட்டபடி தலையாட்டினாரு. பெருமாளுடைய திட்டம் கைமலுக்கு நல்லாவே புரிஞ்சுது. உன்னிக்காக வந்திருக்கிறவ அவனே போன பிறகு அந்த இடத்துல அவ இருப்பாளா என்ன? இது வரைக்கும் யாருக்குமே தோணாத ஒரு நல்ல யோசனை தான் இது. கைமல் மறுபடியும் அக்னியில தென்பட்ட காட்சியை பார்த்தாரு. எப்படிப்பட்டவனும் மெய்மறந்து உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி அது. பெருமாளே அந்த காட்சியை அப்படி உட்கார்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவனை அங்கிருந்து எழுந்திருக்க விடாமலேயே கொல்லணும். அதை அவளும் கண்ணால பார்க்கணும். பெருமாள் சொல்லியபடியே சட்டுன்னு எழுந்தாரு. தன்னுடைய பூஜை அறையோட கதவை திறந்தாரு. உள்ள இருந்து சூளம் ஒன்று எடுத்துட்டு வந்தாரு. ஏறத்தாழ 6 அடி நீளமுள்ள அந்த சூளத்தை அக்னியில காட்டினாரு. விரைவிலேயே அந்த சூளத்தினுடைய மும்முனைகளும் கணிஞ்சு சிவக்க ஆரம்பிச்சுது. இது போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சூளத்தை மேற்கு திசையை நோக்கி வீசி எறிஞ்சாரு. அந்த இடத்துல காற்றை பிளந்துகிட்டு அந்த சூளம் சர்ன்னு சத்தம் எழுப்பியபடி பாஞ்சு போக ஆரம்பிச்சது. இந்த சூளம் அவனுடைய மார்புல பதியாம திரும்பி வராதுன்னு பெருமாள் திடமான நம்பிக்கையோட சொன்னாரு. உன்னிகிருஷ்ணன் மந்தாகினோட மடி மேல தலை வச்சு படுத்தபடி யானைக்கு மேலே ஏறி அனுபவத்தை மகிழ்ச்சியோடு விவரிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னிலிருந்து நீங்க ஒரு சங்கீத சாம்ராட்டா மாறிட்டீங்க. மந்தாகினி அவனுடைய மார்புல விரல்களால் அலைஞ்சபடி பேசினா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு கனவு மாதிரியே தோணுது. உன்னி அவருடைய கண்களை பார்த்தபடி சொன்னான். நீங்க இன்னும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இல்ல மேற்கொண்டு எதையும் நான் தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. அப்புறம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நீ என்னை விட்டு போயிடுவியே. மந்தாகினி அதுக்கு பதில் சொல்லாம ஆகாசத்தை பார்த்தா. கார்த்திகை நட்சத்திரம் கண்களுக்கு தட்டுப்பட்டுச்சு. உன்னிகிருஷ்ணன் அப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த வார்த்தைகள் அவளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னது உண்மைதானே? அதனாலதான் பதில் சொல்லாமலே இருக்க, அப்படிதானே? உன்னி மறுபடியும் கேட்டான். கிழக்கு திசையிலிருந்து ஏதோ ஒண்ணு காற்று கிழிச்சுக்கிட்டு வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. மந்தாகினி தலையை உயர்த்தி பார்த்தா. திரிசூலம் ஒண்ணு பாஞ்சு வந்துகிட்டு இருந்தது. அதுவும் நெருப்பு துணுக்குகளை உதிர்த்தபடியே சீறி பாஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு. சூலம் நேரா உன்னிகிருஷ்ணனுடைய மார்பு போதையை தான் நெருங்கி வந்தது. மந்தாகினி சட்டுன்னு தன்னுடைய கைவிரலால அதை தடுத்து நிறுத்தினா. சூலம் இப்போ அவருடைய விரல்களை உரசியபடி அந்தரத்துல மிதந்து நிக்க ஆரம்பிச்சது. உன்னி இதையெல்லாம் கவனிக்காம அவளுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளுடைய விரல்களை ஊடுருவி சூளம் முன்னேற முயற்சி பண்ண போதிலும் சூளத்தால அது முடியாம போச்சு. சில வினாடிகளுக்கு பிறகு அவ சூளத்தை விசையோட பின்னுக்கு தள்ளினா. ஒரு கணம் தடுமாறின மாதிரி பின்வாங்கிய சூளம் சட்டுன்னு திரும்பி வந்த வேகத்திலேயே வந்த திசையிலேயே சீரிப்பாய ஆரம்பிச்சது. மந்தாகினி உன்னிய தாம் பக்கமா இழுத்தா. உன்னி தன்னோட விரல்களால அவளுடைய வயிற்று பகுதியில கோலம் போட்டான். என்னங்க வழக்கமே இல்லாம அப்படின்னு கிண்டலா கேட்டா. மந்தாகினி நீ வந்து 3 மாசங்கள் ஓடி போச்சு. இது வரைக்கும் நீ துளசி மாடத்துல விளக்கேத்தாம ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. சமையல் கட்டில இருந்தோம் நீ ஒதுங்கி இருந்ததா எனக்கு தெரியல. அவளை பார்த்து புன்னகச்சபடி கேட்டான். மந்தாகினிக்கு விஷயம் புரிஞ்சுது. அவ மெதுவா அவளோட கையை அங்கிருந்து அகற்றினா. நான் சொன்னது உனக்கு புரியலையா? உன்னி அவளோட 2 தோள்களையும் பிடிச்சபடி கேட்டான். புரியாம என்ன? அதெல்லாம் இப்ப என்ன அவசரம்? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நமக்கு குழந்தைகள் பிறந்தா நம்மால இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? மந்தாகினி உன்னியோட கணுக்கால் பகுதிகளை வருடியபடி கேட்டா. நான் அதை சொல்லல மந்தாகினி. இதோ இந்த சொத்துக்களை எல்லாம் கவனமா பார்த்துக்க யாராவது வேணாமா? அந்த நாயருக்கு எத்தனை பசங்க தெரியுமா? அதுவே எனக்கு பயத்தை ஏற்படுத்தும். நேரம் வரும்போது என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அப்போ நடக்க வேண்டியதெல்லாம் தானாவே நடக்கும். அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு உன்னிக்கு புரியவே இல்லை. ஆனா அந்த வினாடியிலிருந்து அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வேர்விட ஆரம்பிச்சிருந்தது. மாதவிலக்காகாம இவளால எப்படி மாசம் 30 நாளும் துளசி மாடத்துல விளக்கேற்ற முடியுது? குறைஞ்சது 3 நாட்களாவது ஒதுங்கி இருக்க வேணாமா? அதுதான் அவளுடைய சிந்தனையை குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவனை விட்டு பிரிஞ்சு தனியா படுத்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்க முடியும்? மந்தாகினி நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அவன் அவளுடைய வழவழப்பான முன்புற கைகளை வருடியபடி கேட்டான். சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றத கேட்க தயாரானா. நாம ஒரு வைத்தியரை பார்த்தா என்ன? மந்தாகினோட காதுகள்ல கிசுகிசுப்பா சொன்னான். எதுக்காக?
இல்லை நீ ஏன் வீட்டை விட்டு இன்னும் ஒதுங்காமல் இருக்கன்னு அப்போதானே காரணம் புரியும். அது தெரிஞ்சதானே இந்த வீட்டில் இன்னொரு குட்டி கிருஷ்ணன் பிறப்பான். அதுக்கு என்ன, உங்கள் விருப்பப்படி செஞ்சுட்டா போகுது. அவனை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னான். சொன்ன பிறகு அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சது. ஒருவேளை வைத்தியர் வரலாம். வரவர் வைத்தியரா மட்டும் இல்லாமல் ஒரு ஜோதிடராக இருந்துட்டா தன் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 நட்சத்திரம் கேட்பாங்க. தனக்கு ஏதெல்லாம் ஒரு தடவை பகவதி குறிப்பிட்டது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஆகாயத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தோம். தென்றல் மென்மையா வீசிக்கிட்டு இருந்தது. காற்றுல இளஞ்சி பூவுடைய வாசனை கலந்து வந்துகிட்டு இருந்தது. மேற்கு திசையை பார்த்தப்போ சாட்சாத் திருப்பங்காட்டு தேவி வந்துகிட்டு இருந்தாங்க. தங்கிட்ட நெருங்கி வந்தவங்க கதவை திற அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சப்போ ஒரு துண்டு கற்கண்டை தான் வாயில போட்டுட்டு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், இந்த நட்சத்திரம் உன்னுடையது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த ஞாபகம். ஒருவேளை தேவி குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தை சொன்னாலும் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பிரசன்னம் பார்ப்பாங்க. ஆனா பிரசன்னம் முழுமை அடையாது. தன்னால் அதை சரிப்படுத்தவும் முடியாது. அதனால ஜோதிடத்தின் மூலமா வரக்கூடியவங்க தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னிக்கிட்ட சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உன்னியோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால மந்தாகினி தர்ம சங்கடத்துக்கு ஆளானா. மந்தாகினி எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாலோ அதுதான் நடந்துச்சு. சரி, நான் ஒரு நல்ல வைத்தியரை பார்க்குறேன். அவரு ஜோதிடராகவும் இருந்துட்டாருன்னா ரொம்ப நல்லது. நம்ம குழந்தை என்ன நட்சத்திரத்துல பிறக்கும் அப்படின்றத அவர் சொல்லிடுவாரு. உன்னி அவளுடைய கண்ணத்தை வருடிபடி பேசினா. மந்தாகினி புன்னகைச்சா. அத்தியாயம் 35. அஷ்டமுக பெருமாள் வாசப்புறத்தையே பார்த்துட்டு இருந்தாரு. இந்த தடவை அவன் எப்படியும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் நினைச்சாரு. அப்போ மந்தாகினி திருப்பி விட்டு இருந்த சூலம் அவரை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அத பெருமாள் பார்த்துட்டாரு. அதோ சூலம் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. சூலத்துடைய முனை கனிஞ்ச சிவப்புல இருந்து மாறி இருந்ததால தன்னுடைய நோக்கம் நிறைவேறிட்டதான் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா சூலத்துல ரத்த துளிகளே இல்ல. அதை பார்த்ததும் என்ன இது அப்படின்னு பெருமாளோட கண்கள் சிவக்க ஆரம்பிச்சது. சூலத்தினுடைய 3 முனைகளும் வளைஞ்சு போயிருந்தது. அது உண்மைதானு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிலவிளக்கு கிட்ட கொண்டு போய் சோதிச்சு பார்த்தாரு. கைமல் கல்லு மேல மோதின மாதிரி இந்த சூலத்தோட முனைகள்லாம் மழுங்கி இருக்குது, பாத்தீங்களா அப்படின்னு பெருமாள் சூலத்தை காட்டியபடி கைமல் கிட்ட கேட்டாரு. கைமல் அந்த சூலத்தை வாங்கி விரலால் அதோட முனைகளை தடவி பார்த்தாரு. நீங்க சொல்றது சரிதான், கல்லோட பிசுறுகள் ஒட்டி இருக்க மாதிரிதான் தெரியுதுன்னு கைமலும் சொன்னாரு. அப்படின்னா இந்த சூலம் போய் மோதின இடம் பாறையா? பெருமாள் சந்தேகத்தோட கேட்டாரு. அப்படியும் நடக்குமா என்ன? கைமல் வியப்பா கேட்டாரு. உன்னிகிருஷ்ணன் அப்போ விளையாட்டா மந்தாகினோட கையை பிடிச்சி இழுத்தான். பார்த்தவன் அதிர்ந்தே போயிட்டான். என்ன இது அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கவும் செஞ்சான். ஏன் என்னாச்சு அப்படின்னு மந்தாகினி அப்பதான் தன்னோட கையை பார்த்தா. சூலம் அவளோட கையில பதிஞ்சிருந்த அந்த 3 அடையாளங்கள். அப்பதான் அவளுக்கு விஷயமே புரிஞ்சுது. உடனே மந்தாகினி பதில் சொன்னா. நீங்க யானை மேல ஏறினீங்கல்ல, அப்போ யானையோட தந்தம் பட்ட அடையாளம் இது. வலிக்குதா மந்தாகினி? அந்த கைப்பகுதியை வருடியபடி கேட்டான். இல்ல அதெல்லாம் எதுவும் வலிக்கல. மந்தாகினி உள்ளங்கைய தன்னுடைய தொடையில அழுத்தி தேய்ச்சிட்டு பார்த்தா. அப்போ மந்தாகினிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு திருப்பங்காட்டு பகவதியோட பிறந்த நாள். பின்னிரட்டு வேளையில தேவி நீராட போவாங்க. அப்போ அவங்களோட போயாகணும். தன்னோட சேர்ந்து 18 பேரும் அவங்க கூட துணையா தான் இருப்பாங்க. தேவி ஒவ்வொருத்தரையும் தனியா கவனிப்பாங்க. தான் கூட வந்திருக்கிற எல்லாருக்குமே பரிசுகளையும் கொடுப்பாங்க. அப்ப நான் இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. மந்தாகினி என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்ப ஆரம்பிச்சா. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உன்னிகிருஷ்ணனை தனியா விட்டுட்டு போறது சரி கிடையாது. அதே நேரத்துல அங்க போகாம இருக்கவும் முடியாது. இது தன்னுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமும் கூட அப்படின்னு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சா மந்தாகினி. என்ன யோசிக்கிற மந்தாகினி? உன்னிகிருஷ்ணன் விசாரிக்க ஆரம்பிச்சா. அப்படிலாம் எதுவும் இல்லை, வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு அவனை எழுப்பி விட்டுட்டு படுக்கையறை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அவன் ஒருக்கத்துல ஆழ்ந்துட்டான்னு தெரிஞ்சதும் மந்தாகினி எழுந்தா. திருப்பங்காட்டு பகவதி கோயிலோட பூசாரியான பவத்ரா நம்பூதிரி உறங்காம மறுநாள் காலையில செய்ய வேண்டிய பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் பகவதியோட பிறந்த நாள்னு அவருக்கு நல்லாவே தெரியும். விடியறதுக்கு முன்னாடியே தேவி குளிக்க போவாங்க. அது யாரும் பார்க்க கூடாதுன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். அந்த நேரம் மட்டும் அங்கிருந்து எங்காவது விலகி இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சாரு. கிழக்குல விடிவெள்ளி முளைச்சிட்டு இருந்தது. தேவி நீராடுறதுக்காக வெளியேறினாங்க. 18 மோகினிகளும் அவங்க கூட புறப்பட்டாங்க. முன்ன எப்பவோ நடந்த ஒரு சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டிருக்காரு. பெரிய மாமா தான் அதை சொன்னவரு. அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 103. பெரிய பண்டிதர், மிகப்பெரிய மந்திரவாதியும் கூட. பூத பிரேதாதிகளை நேரிலேயே பார்த்திருக்கிறவரு. அவர் சில காலம் திருப்பங்காட்டு கோவில்ல பூஜைகள் நடத்தியிருக்காரு.
தானிக்காட்டு மனையோட அன்னைக்கு அவருக்கு இருந்த நட்போட அடிப்படையில தான் இது எல்லாமே நடந்துச்சு. அதனால நண்பரோட வேண்டுகோளுக்கு இணங்கிதான் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல தான் தேவியோட பிறந்த நாளும் வந்துச்சு. திருமணிக்கு இந்த விஷயம் தெளிவா தெரியும்ன்றதால கோயிலுடைய உள்ளேயும் வெளியேயும் சில அலங்காரங்களை செஞ்சிருந்தாரு. தென்னங்கூர்த்தோலைகளையும் பூங்கொத்துகளையும் கட்டுறதுக்காக 2 பேரை வேலைக்கு அமர்த்திருந்தாரு. கோவிலுக்கு பூக்களை கட்டி கொடுக்கக்கூடிய சங்கர மாலருடைய 2 பசங்களை தான் அவர் இதுக்காக தேர்ந்தெடுத்திருந்தாரு. மூத்தவன் கிருஷ்ணன்குட்டி, இளையவன் சங்கரன் குட்டி. 2 பேரும் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஆனா 2 பேருக்கும் எப்பயாவது மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. என்னைக்கு இல்லாத வழக்கமா இன்னைக்கு மட்டும் கோயில் அலங்கரிக்கிறீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு திருமணி கிட்ட அந்த 2 பேரும் கேட்டாங்க. முட்டாள்களா, இது கூடவா தெரியாது? நாளைக்கு தேவியோட பிறந்த நாள் அப்படின்னு திருமணி சொன்னாரு. இது வரைக்கும் பிறந்த நாள் இப்படி கொண்டாடினதா ஞாபகமே இல்லையே, கிருஷ்ணன்குட்டி கேட்டான். சாதாரணமா இது யார்கிட்டையும் சொல்றது இல்ல. ஏன்னா தேவியும் அவருடைய பரிவாரமும் அன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்காக கோயிலிருந்து வெளியே போவாங்க. அப்போ அவங்க கூட மோகினிகளும் போவாங்க. திருமேனி சொன்னதும் நாம் அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு சங்கரன் குட்டி கேட்டான். பார்க்க முடியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? பார்க்காம இருக்கிறது தான் உத்தமம். திருமேனி கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்தாரு. திருமேனி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த காட்சியை யாரும் பார்த்ததா எனக்கு தெரியாது. ஒருவேளை பார்த்திருந்தா கூட அதை வெளியே சொல்லன்னு தோணுது. ஓஹோ, அப்படியா செய்தின்னு கிருஷ்ணன்குட்டி தன் தம்பிய ஓரக்கண்ணால பார்த்தான். அப்படின்னா எப்படியாவது அந்த காட்சியை பார்க்கணும்னு 2 பேரும் தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. இருட்டு வரைக்கும் காத்திருந்து படகு துறையில கட்டி போடப்பட்டிருந்த படகுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில ஒருத்தர் கழுத்தை இன்னொருத்தர் நெரிச்ச நிலையில 2 பேருமே பிணமா ஆற்றுல கண்டெடுக்கப்பட்டாங்க. வழக்கமா தேவி நீராட போவது ஆற்றுடைய தென்புறம் உள்ள படித்துறையில தான். அந்த நேரத்துல இயற்கை கூட அமைதியா தான் இருக்கும். ஆற்றுல அலைகள் கூட எழும்பாதான். ஆற்றுடைய மேற்பரப்பு கண்ணாடி போல பளபளப்பா இருக்குமா. ஆகாயத்துல இருந்த நட்சத்திரங்கள் ஆத்துல தன்னுடைய முகத்தை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகை பூக்கள் அள்ளி இறைச்ச மாதிரி ஆற்று பரப்புல நட்சத்திரங்கள் பளபளத்தன. தேவியும் தோழியரும் நீர்ல இறங்கினாங்க. தண்ணீர்ல தோழிகள் எல்லாருமே சூழ்ந்து நின்னாங்க. கிழக்கு திசையில செம்மை பரவி வெளிச்சக்கீரைகள் தென்பட தொடங்கினதும் எல்லாரும் கரையேற ஆரம்பிச்சாங்க. என்னுடைய பிறந்தநாளான இன்னைக்கு நீங்க யாரும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு தேவி கட்டளையும் போட்டாங்க. அந்த வார்த்தையில கேட்டதும் மந்தாகினி மனசுக்குள்ள துடிக்க ஆரம்பிச்சா. தேவி அப்படின்னு மனசுக்குள்ள கூவியபடியே நெஞ்சில கையவும் வச்சுக்கிட்டா. அன்னைக்கு விடியற் காலையில பூஜை நடக்கும் போது வழக்கத்தை விட கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. கோவில கொஞ்சம் புனரமைப்பு செய்யப்பட்டதால பக்தர்கள் அதிகமா வந்திருந்தாங்க. மதிய வேளை பூஜையை முடிச்சுட்டு திருமணி கொஞ்சம் கண்ணை இறந்தாரு. கோவிலோட சுற்றுப்புறம் சுத்தமா இருந்ததால ராமன் அங்கும் இங்கும் சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னும் ஏதாவது மராமத்து வேலை மீது இருக்குதா அப்படின்னு பாக்கறதா அவனுடைய நோக்கம். அப்படி அவன் சுத்தி பார்க்கும் போது மோகினியோட சிலைகள் இருந்த பக்கம் அவனுடைய பார்வை பதிய ஆரம்பிச்சது. முந்தைய நாள் இரவு வரைக்கும் சிலையே இல்லாமல் இருந்த அந்த இடத்துல இப்போ ஒரு சிலை இருந்துச்சு. ராமன் கண்களை கசக்கிட்டு பார்த்தான். சந்தேகமே இல்லை, தான் கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மைதான். உடனே திருமணி கிட்ட ஓடினா. ஓடி வரக்கூடிய காலடி ஓசையை கேட்டதுமே திருமணி கண் திறந்து பார்த்து முகத்தை சுளிக்க ஆரம்பிச்சாரு. யார் அது இப்படி ஓடி வர்றது அப்படின்னு கோபமும் பட்டாரு. அதுக்குள்ள ராமன் திருமணி திருமணி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சா. என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு குரல் கொடுத்தாரு. ஒரு அதிசயம், விஷயத்த சொல்லு. மோகினி சிலைகள் எல்லாமே சரியா இருக்குது. நிஜமாவா சொல்ற? இது எப்படி சாத்தியம்? திருமணிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சிலை காணாம போச்சுன்னு நீங்க சொல்லலையா? இப்போ 18 சிலையும் சரியா இருக்கு. உண்மையாவா? பவத்ரதம் படுத்திருந்த இடத்துல இருந்து துள்ளி எழுந்தாரு. 2 பேரும் மந்தாகினோட சிலைய நெருங்கினாங்க. எந்த சிலையும் காணாம போன மாதிரியே தெரியலையேன்னு நம்பூதிரி எல்லா சிலைகளையும் ஒரு தடவை எண்ணி பார்த்தாரு. ஒவ்வொரு சிலையோட பக்க பகுதிகளையும் தொட்டு பார்த்தாரு. எல்லா சிலைகளும் ஒரே மாதிரி சுவரோட சுவரா ஒட்டி இருந்துச்சு. எதுலையும் எந்த விதமான வேறுபாடும் அவருக்கு தெரியவே இல்லை. ராமா, நீ இங்கே இரு, நான் இதை வந்துடுறேன்னு பவத்ர நம்பூதிரி வேகமா தானிக்காட்டு மனையை நோக்கி ஓடினாரு. விஷ்ணு நம்பூதிரி மனையிலே தான் இருந்தாரு. காணாம போன சிலை திரும்ப கிடைச்சிருச்சுன்னு பவத்ரதம் சொல்லவும் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் அப்படின்னு விஷ்ணு நம்பூதிரி பதில் சொன்னாரு. இல்ல, காணாம போன சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே தேவ பிரசனத்தை நம்ம நடத்தினோம். அப்ப கூட சிலை அங்க எங்கேயாவது தான் இருந்திருக்கணும். நாம சரியா கவனிக்காம விட்டுருப்போம். நீங்க சொல்றத பார்த்தா சிலை எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்த மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திருமணி, என்ன சொல்றீங்க? குழப்பத்துல இருக்கீங்களா என்ன? திருமணி உண்மையிலேயே குழப்பத்துல ஆழ்ந்துதான் போனாரு. எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு.
விஷ்ணு நம்பூதிரி தான் சொன்னதை ஒரு வேடிக்கை எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு பவத்ரதன். இவருக்கு எப்படியும் நம்ம உண்மையை உணர்த்த முடியாது, இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு பவத்ரதன் திருமேனிக்கு தெளிவா புரிஞ்சுது. அதனால எதுவுமே பேசாம மௌனமா அங்கிருந்து வெளியேறினாரு. திருமேனி திரும்பவும் கோயிலுக்குள்ள வரதுக்குள்ள ராம வேற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்தான். பவத்ரதன் உள்ள வந்ததுமே, திருமேனி இங்க வந்து பாருங்களேன், இந்த ஒரு சிலையோட இடது கையில மட்டும் ஏதோ ஒரு 3 புள்ளிகள் தெரியுது, இது வேற எந்த சிலையிலுமே இல்ல. பவத்ரதன் ஊன்றி பார்த்தாரு. ராம சொன்னது உண்மைதான். சிலையோட உள்ளங்கை பகுதியில ஏதோ ஒண்ணு குத்தன மாதிரி ஒரு 3 புள்ளிகள் தெரிஞ்சது. அதை பார்த்ததும் பவத்ரதன் கோவிலை விட்டு வெளியேறினாரு. அவர் நேரா போனது அந்த ஊருடைய இரும்பு பற்றைக்கு. பற்றையிலிருந்த ராமன்குட்டி கோயில் பூசாரியை பார்த்ததும் எழுந்து நின்று வணங்கி வரவேற்பு கொடுத்தான். ராமன்குட்டி, ஒரு நிமிஷம் என் கூட வா, உடனே திரும்பி வந்துடலாம். திரும்பி சொன்னதும் என்ன ஏதுன்னு விளங்காமலேயே அவர் கூட கிளம்பினான் ராமன்குட்டி. பவத்ரதன் அவனை சிலைக்கு கிட்ட கொண்டு போனாரு. இதோ இந்த சிலையோட கையில் உள்ள அடையாளத்தை கொஞ்சம் பாரு, இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா? ராமன்குட்டி அந்த சிலையோட உள்ளங்கை பகுதியை ஊன்றி பார்த்தான். பிறகு சொன்னான், இது ஒரு சூலாயத்தால குத்திய அடையாளம் மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கும் அதுதான் சந்தேகம். அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டே வந்தேன். திருமேனி சொன்னாரு. இது எப்படி நடந்திருக்கும் திருமேனி அப்படின்னு ராமன்குட்டி கேட்டான். தெரியல, இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுமே, சொல்லுங்க அப்படின்னு ராமன்குட்டி சொன்னான். கொஞ்சம் நீளமான ஒரு சங்கிலி, அப்புறம் தரையில அடிச்சு இறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடப்பாறை வேணும். அதுல ஒரு வளையமும் இருக்கணும். கடப்பாறை தரைக்குள்ள சுமார் 4.5 அடி இறங்கும்படியா இருக்கணும். திருமேனி இது எல்லாத்தையும் வேக வேகமா சொல்லவும், திருமேனி என்னதான் சொல்ல வரான்னு புரியாம மலங்க விழிச்சபடி அவரையே பார்த்தான் ராமன்குட்டி. சரி, நான் நோக்கத்தையும் சொல்லிடுறேன். விஷயம் ரொம்ப சுலபம். இந்த சிலை இங்க இருந்து எங்கேயும் போகாதபடி பார்த்து கொள்றதுதான். தேவிக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஸ்தூல வடிவம் தேவையில்லை. சொல்றது புரியுதா? அப்பவும் ராமன்குட்டிக்கு ஒண்ணுமே புரியல. பேந்த விழிக்க ஆரம்பிச்சான். ராமன்குட்டி, இந்த சிலை காணாம போனதால் தான் கோவில்ல நிறையவே செலவு செஞ்சு பிரசன்னமே நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதை பத்தி விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது. சரி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். ராமன்குட்டி அங்கிருந்து புறப்பட்டான். பற்றைக்கு வந்தவன் யானை கட்டக்கூடிய சங்கிலி ஒன்றை தேடி எடுத்தான். அதுல ஒரு இணைப்பு விடுபட்டிருந்தது. நெருப்புல போட்டு காய்ச்சி விடுபட்டதை இணைச்சான். திருமணி கேட்டபடி எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு நேரா கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். தான் குறிப்பிட்ட வேலையை அவன் கச்சிதமா முடிச்சுட்டு அந்த பொருளை கையோடு கொண்டு வந்துட்டான்னு தெரிஞ்சதும் திருமேனிக்கு ரொம்பவே சந்தோஷம். பிறகு திருமேனி சொன்னது மாதிரியே மந்தாகன சிலையோடைய ஒரு கை மற்றும் ஒரு காலையும் இணைச்சி சங்கிலியால கட்டி அதை வளையத்துல கோத்து வளையம் உள்ள கடப்பாறைய தரையில அடிச்சு இறக்கினா. பிறகு திருமேனி யாருக்கும் தெரியாம வில்வ மரக்கலை ஒன்னை வெட்டிட்டு வந்து சிலையோட பின்புறமா மறைச்சும் வச்சாரு. மறுநாள் காலையில உன்னிகிருஷ்ணன் பணங்காட்டு இல்லத்துல ரொம்ப தாமதமாக தான் கண் விழிச்சான். தான் திரும்பி வரும்போது கண் விழிக்கும் வகையில தான் அவனை தூங்க வச்சிருந்தான் மந்தாகினி. பக்கத்துல மந்தாகினியை காணோம். ஒருவேளை குளிக்க போயிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தான். அதன் பிறகும் அவன் வரவே இல்லை. படுக்கையிலிருந்து எழுந்தவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் தேட ஆரம்பிச்சான். மந்தாகினி அப்படின்னு குரல் கொடுத்து பார்த்தான். அவனுடைய குரலுக்கு எந்த பதிலும் கிடைக்கவே இல்லை. உன்னி திடுக்கிட்டு போயிட்டான். அவ தான் கூட இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனுக்குள்ள விவரிக்க முடியாத ஒரு விதமான பயம் எழ ஆரம்பிச்சது. அவளை எங்கன்னு போய் தேர்றது, யார்கிட்ட போய் கேட்கறது? ஒருவேளை தான் மயக்கமாக விழுந்து கிடந்த அந்த கோவிலுக்கு திரும்ப போயிருப்பாளோ? அப்படியே போயிருந்தாலும் அந்த கோயில் எங்க இருக்குதுன்னு உன்னிகிருஷ்ணனுக்கு தெரியாது. அப்போ தெருவாசப்படியில யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. தொலைவில இருந்து சரியா தெரியாதால ஊன்று கவனிச்சு பார்த்தான். அது ஒரு பெண்ணுடைய உருவம். விடியற்கால நேரம், பனி சரியா விலகாததுனால உருவம் அவனோட கண்ணுக்கு சரியா தென்படல. யாரது அப்படின்னு உன்னி கேட்டான். அடியேன் தான் வந்திருக்கேன். புரியலையே. வாரியார் வீட்டு தாத்திரி குட்டி அம்மா. என்ன விஷயம்? உங்களுக்கு உதவலான்னு தான் வந்திருக்கேன். உன்னி யோசிச்சான். மந்தாகினிய காணல. பசிக்கவும் வேற செய்யுது. தற்சமயத்துக்கு வாரியார் வீட்டு பெண்ணை சமைச்சு போடட்டுமே. எதையாவது சமைச்சு போட்டு பசி தீர்ப்பாளான்னு பார்ப்போம். மந்தாகினி வரதுக்கு முன்னாடி எங்கிருந்தெல்லாமோ சாப்பிட்ருக்கோம். பசி வரும்போது எதையுமே கவனிக்க முடிஞ்சதில்லை. சமீப காலமா தான் வீட்லயே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, உள்ள வாமா அப்படின்னு உன்னிகிருஷ்ணன் அனுமதியும் கொடுத்தான். தாத்திரிக்குட்டி தெருவாசப்படியை தாண்டி முற்றத்துக்கு வந்தா. அவருடைய கண்கள் சுற்றுமுற்றும் பார்த்துச்சு. அவருடைய கண்கள் சட்டுன்னு பளபளப்பு அடையவும் செஞ்சுது. அத்தியாயம் 36. தாத்திரிக்குட்டி முற்றத்தின் வழியாவே நடந்து இல்லத்துடைய வடக்கு புறத்துக்கு வந்து நின்னா. உன்னிகிருஷ்ணன் உரலறையோட வாசக்கதவை திறந்து விட்டான். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா.
நேரா சமயக்கட்டை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சா. அந்த இடம் அவளுக்கு ஏற்கனவே பழக்கமா இருந்தது. தாத்திரிக்குட்டி, இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறியா? உன்னி கேட்டான். பெரிய தம்புராட்டு இருக்கிறப்போ நான் இங்க வந்திருக்கேன். என்னை அடிக்கடி வர சொல்லி ஆள் அனுப்புவாங்க. சின்ன வயசுல நான் பார்த்ததா ஞாபகமே இல்லையே. உன்னி அவளுடைய அழகை கவனிச்சபடியே பேசினா. மந்தாகினியை விட மெலிஞ்ச உடம்பு, சிவப்பு நிறம், நல்ல உயரமான உடல்வாகு, 30 வயசு நெருங்கி இருக்கலாம். ஏதோ வசியம் செய்யப்பட்டவனை போலவே உன்னிகிருஷ்ணன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். சின்ன திருமணி, என்ன இப்படி பார்க்குறீங்க? நான் இனிமே இங்கே தான் இருப்பேன். நீங்கள் போக சொன்னாதான் போவேன், அவ வெக்கம் கலந்த குரல்ல சொன்னா. உன்னி சட்டுன்னு தன்னுடைய அசட்டுத்தனத்தை மறைச்சிக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். தளத்தை ஓட்டும் துண்டை எடுத்துக்கிட்டு ஆத்த நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சான். குளிச்சுட்டு வர வழியில எங்கேயுமே நிற்காம இல்லத்துக்கு வேகமா திரும்பி வந்துட்டு இருந்தான். ஆத்துல இருந்து திரும்பி வரும்போது தெரிஞ்ச நபர்கள் எதிர்பட்ட போதும் அவங்க கிட்ட பேசாம வேகமா இல்லத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். தாத்திரிக்குட்டி தன்னுடைய மனசு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறத அவன் உணர ஆரம்பிச்சான். இதுக்கு என்ன காரணம்? எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மந்தாகினியோட உருவம் மட்டும் மனசுல தோணவே மாட்டேங்குதே. ஏன்? மந்தாகினியோட படத்தை வரைஞ்சு வச்சிருக்கணும். அவனையும் மீறி வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்துச்சு. இல்லத்துக்கு வந்ததும் தாத்திரிக்குட்டி இட்லியையும் காஃபியையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சா. மந்தாகினி போறதுக்கு முன்னாடி வரைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். நான் வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ரெண்டுமே சூடாரி போயிருக்கே, அதனாலதான். நீங்க குளிக்க போனதும் இறக்கி வச்சேன். அவனுடைய முகத்தை பார்க்காமலேயே பேசினா. உன்னிகிருஷ்ணன் தாத்திரிக்குட்டியோடைய வடிவழக பார்த்தவரே சாப்பிட்டான். அவளுக்கும் அது தெரிஞ்சது. நல்லாவே பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரிதான் நின்றுகிட்டு இருந்தா. மந்தாகினி எங்க போனாலும் என்னவோ சாப்பிடும் போது தாத்திரிக்குட்டியை பார்த்து கேட்டான். தாத்திரி அதுக்கு எதுவும் பதில் சொல்லவே இல்லை. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு புறப்பட்டான். தாத்திரிக்குட்டி அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. கண் பார்வையிலிருந்து அவன் மறைஞ்சதும் அவருடைய கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சது. பெரிய வீட்டுடைய முன்வாசல் வழியா தான் உன்னி நடந்து போனான். புவனேஸ்வர் நாயர் அவனை கவனிக்க தவறவே இல்லை. ராமுண்ணி, நாயர் கூப்பிட்டாரு. ராமுண்ணி, என்னங்க அப்படின்னு கேட்டபடியே ஓடி வந்து நின்னா. அதை போறவன் பணங்காட்டு மனையை சேர்ந்த உன்னி தானே? ராமுண்ணி அந்த சிறு தென்னைக்கு மேலே ஏறி நின்று எட்டி பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்னு சொன்னான். எங்க போறான்னு பார்த்துட்டு வாயேன் நாயர் சொன்னாரு. முதலாளியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ராமுண்ணி உன்னிகிருஷ்ணனை பின்தொடர ஆரம்பிச்சான். உன்னிகிருஷ்ணன் நேரா வயலுக்கு தான் போனான். அறுவடைக்கான பருவம் நெருங்கிட்டு இருந்துச்சு. பணங்காட்டு இல்லத்துக்கு சொந்தமான வயலை இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கவரு காரியதர்சர் பத்மநாபன் நாயர். உன்னிய பார்த்ததும் பத்மநாபன் நாயர் நெருங்கி வந்து வணங்கி நின்னாரு. என்ன பரம நாயரே, விவசாயம் தேரும் இல்லையா? உன்னி கேட்டான். எல்லா வருஷத்தை விடவும் இந்த தடவை விளைச்சல் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அறுவடைக்கு முன்னாடி எப்படி அதை சொல்றது? கதிரை பார்த்தா தெரியாதா? அப்படியா சொல்றாங்க? சரி, இருந்தா நல்லது. இல்லத்துக்கும் உங்களுக்கும் நம்ம வேலையாட்களுக்கும் தேவையானதை கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பெரிய வீட்டு நாயருக்கு 150 மரக்கால் நெல் கொடுத்துருங்க. அங்கதான் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. உன்னி சொன்னதை கேட்டு பத்மநாபன் நாயர் திகைப்புல ஆழ்ந்துட்டாரு. யாருக்கு? பெரிய வீட்டுக்கா? ஆமா, அதுக்கே நீங்க திகைக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு எவ்வளவோ தொல்லைகளை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னு இழுத்த மாதிரி சொல்லவும், அதையெல்லாம் வீணா ஏன் நினைக்கணும்? மறந்துடுங்க, போகட்டும். சரி, அப்படியே செஞ்சுறேன் அப்படின்னு சொன்னாரு நம்பூதிரி. உன்னிகிருஷ்ணன் நேரா நாவிதருடைய கடைக்கு வந்தான். முடிவெட்டி சவாலம் செஞ்ச பிறகு ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட நீட்டினா. இது வரைக்கும் அதோட தலைமுடியை வாரிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் சீர் செஞ்சு அனுப்பினவரு அவர் தான். புறப்படும் போது அறுவடை முடிஞ்ச பிறகு காளிதாசர் கிட்ட சொல்லியிருக்க, அவர் கொடுக்குற நெல்லை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா உன்னி. நாவிதர் நன்றி நிறைஞ்ச முகத்தோட உன்னிகிருஷ்ணன் மறையிற வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. உன்னி இல்லத்துக்கு திரும்பி வந்தப்போ மதிய சாப்பாட்டுக்கான நேரம் ஆகியிருந்தது. சாதத்தை பரிமாறிட்டு தாத்திரிக்குட்டி அவனை சாப்பிட வருமாறு அழைச்சா. சாப்பிடும் போது உன்னிக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு பதார்த்தங்களையும் அவ ஒருத்தையே எப்படி சமையல் செஞ்சிருக்க முடியும்? சும்மா சொல்லக்கூடாது, சமையல் ரொம்பவும் பிரமாதமா இருந்துச்சு. நம்பூதிரிகளோட வீட்டுல சமையல் செய்யற மாதிரியே இருந்துச்சு. உன்னி தாத்திரிக்குட்டியை அழைச்சான். என்ன திருமேனி? தாத்திரிக்குட்டி அவன் கிட்ட வந்து நின்னபடி கேட்டா. இது எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிச்ச? நான் சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரி. அப்படியா? சமையல் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி திருமேனி, உங்களோட தயவு இருந்தா போதும். தாத்ரி ரொம்ப பணிவோட பேசினா. இருந்தாலும் தாத்ரி குட்டி, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அவ திகைப்போட கேட்டா. உன்னை பார்த்தா நம்பூதிரி வீட்டு பொண்ணு மாதிரியே இல்லை. உன்னியோட வார்த்தைகள் கேட்டதும் அவ வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டா. ஒரு வகையில நீ வந்தது நல்லதுதான். மந்தாகினி போன உடனே சரியா நீ வந்து சேர்ந்தியே. அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளை திக்குமுக்கால வச்சுக்கிட்டு இருந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு கட்டில வந்து படுத்தான். தலைமாட்டு பகுதியில மேஜைக்கு மேல சங்கிலி விளக்கும், பக்கத்திலேயே ஓலைச்சுவடும் இருந்துச்சு. சரி, தூக்கம் வர வரைக்கும் வாசிப்போமே அப்படின்னு அதை கையில எடுத்தான். வட யக்ஷனி மந்திரத்தை வாசிக்கவும் ஆரம்பிச்சான்.
அந்த மந்திரம் மனித நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதிக்கு போய் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் இரவு நேரத்தில் 1000 தடவை வீதம் 6 நாட்கள் சொல்லணும். 7வது நாள் அன்னைக்கு ஆலமரத்தோடைய அடிப்பகுதியை சுத்தம் செஞ்சு சந்தனத்தை கலக்கி தெளிச்சு நெய் விளக்கு ஏற்றி அதில் யக்ஷி இருக்கிறத நினச்சிக்கிட்டு நள்ளிரவு வரைக்கும் ஜெபிக்கணும். அப்போது கார் சிலம்பனுடைய ஓசையும் உடலில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய இசையும் மேலதாள வாத்தியங்கள் இசையும் கேட்க ஆரம்பிக்கும். பிறகும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும். அதன் பிறகு அங்கே மோகினி வருவா, தன்னோடு கூடும்படி சொல்லுவா. அவருடைய ஆசை நிறைவேற்றிட்டோன்னா அதில் அவள் சந்தோஷப்பட்டானா அந்த நபர் விரும்பினது எல்லாமே கிடைக்கும். மாறா அவள் திருப்தி அடையல அப்படின்னா விஷயம் விபரீதமா மாறிடும். உன்னி அந்த மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கும் போதே தாத்திரி குட்டி அங்கே வந்து நின்னா. திருமணி, யக்ஷனி மந்திரம் படிச்சு என்ன செய்ய போறீங்க? குரல் கேட்டு உன்னி திரும்பி பார்த்தான். தாத்திரி குட்டி அங்கே நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு பின்புறம் கதவு திறந்திருந்ததால அங்கிருந்து வந்த வெளிச்சம் அவளுடைய உடல் அழகை வெகுவா காட்ட ஆரம்பிச்சது. போதாத குறைக்கு அவ வேற ஒரு பக்கம் சரிஞ்சு நின்றுட்டு இருந்தா. நான் படிக்கிறது அதுதான்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னி கேட்டான். என்னோட அப்பா ஒரு மாந்திரிகர் தானே, அவ சொன்னான். அப்படியா? அப்போ நான் அவரை பார்க்க விரும்புறதா அவர்கிட்ட சொல்லு. நாளைக்கு சொன்னா போதும் இல்லையா? அப்போ இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நீ போகலையா? நீங்க இங்க தனியா இருப்பீங்களே, மந்தாகினி வராம இருக்க மாட்டா. இனிமே அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு யார் சொன்னது? அப்பா தான் சொன்னாரு. அப்படியா? சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ போகலாம். கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு பிறகு அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா தாத்திரி குட்டி. உன்னிகிருஷ்ணன் மீண்டும் ஓலைச்சுவடியை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். வாசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே தூங்கியும் போனான். அங்கிருந்து கிளம்பின தாத்திரி குட்டி நேரா போனது அவளை அனுப்பி வச்ச அஷ்டமுக பெருமாள் கிட்ட தான். போன காரியம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா என்ன? மாந்திரிகர் கேட்டாரு. இல்ல, முடியல, என்ன மன்னிச்சிருங்க, அவ தாழ்மையான குரல்ல சொன்னா. அஷ்டமுக பெருமாள் கோவப்பட ஆரம்பிச்சாரு. இதுக்கா நான் உன்னை அனுப்பி வச்சேன்? நீ நினைச்சா ஒரே தடவையில 2 பயில்வான்களை நசுக்கியே கொள்ள முடியும். அந்த நம்பூதிரி பையன் அவங்கள விட பலசாலியா என்ன? பெருமாள் தன்னுடைய 2 புருவங்களையும் மேற்புறமா உயர்த்திபடி கேட்டாரு. அவருடைய கையில ஒரு மாந்திரிக சுவடி ஒண்ணு இருக்குது. அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்ன அவர்கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குது. அதனால நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஓஹோ, அதுதான் விஷயமா? கேவலம் ஒரு ஓலைச்சுவடியை அவன் கையில இருந்து அகற்றுறதுக்கு உன்னால முடியல. நீ துணிய வேணாம் நினைச்சிருந்தா அவன் ஓலையை கைவிட்டிருக்க மாட்டானா என்ன? நீங்க சொல்ற இந்த யோசனை எனக்கு வரவே இல்லை. பெருமாள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் மனசுல உன்னிகிருஷ்ணனை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அங்க அவன் தூங்கிட்டு இருந்த காட்சி தென்பட்டுச்சு. ஆனா அவனுடைய உறக்கத்துக்கு ஒரு பிரத்யேகமான தன்மையும் இருந்துச்சு. அவன் படிச்சுட்டு இருந்த மாந்திரிக சுவடி அவனுடைய மார்புக்கு மேலேயே கவிழ்ந்து கடந்துச்சு. அந்த சுவடி எதை பற்றியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் கண்களை மூடி அவர் தன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த ஆரம்பிச்சாரு. சகசர மந்திர யோகம். அந்த ஓலைச்சுவடி சம்பூர்ணன் அப்படின்ற கந்தர்வன் ரோகிணி என்ற தன்னுடைய காதலிக்க சொல்லி அவளால எழுதப்பட்டது தான் அந்த சுவடி. அவரை மனக்கண்ணால் அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ரொம்பவே வியப்படைஞ்சிட்டாரு பெருமாள். அந்த சுவடியை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா அது புழக்கத்தில் இருக்கிறதா அவருக்கு தெரியல. அப்படின்னா முதல்ல நம்ம கைப்பற்ற வேண்டியது அந்த ஓலைச்சுவடியை தான். உடனே ரத்தமோகினி அப்படின்னு பெருமாள் அழைச்சாரு. என்னங்க அப்படின்னு தாத்திரி குட்டி அவருக்கு முன்னாடி வந்து நின்னா. முதல்ல அவன் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஓலைச்சுவடியை அவன் கிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துரு. அதன் பிறகு இந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு கட்டளையிட்டாரு. முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா தாத்திரி குட்டி. மாலை மங்கி இருள் பரவ தொடங்குச்சு. திருப்பங்காட்டு பகவதி மாலை நீராடலுக்காக புறப்பட தயாரானாங்க. பகவதி தன்னோட தோழிகளையும் அழைச்சிக்கிட்டாங்க. ஒருத்தியை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஒரு முறை அவங்கள பார்த்தாங்க பகவதி. மந்தாகினி எங்க? தனக்கு முன்னாடி இருந்த இன்னொரு மோகினி கிட்ட கேட்டாங்க. பந்தனம் பண்ணிருக்காங்க. அந்த மோகினி பதில் சொன்னா. யாரு பந்தனம் பண்ணினது? பவத்ரத நம்பூதிரி தான். எதுக்காக பண்ணினாரு? உங்க மேல இருக்கக்கூடிய தவறுனால கிடையாது. அப்புறம் வேற என்னன்னு தெரியல தேவி. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்கன்னு கட்டளையிட்டுட்டு தேவி மந்தாகினியோட சிலையை நெருங்கினாங்க. சங்கிலியால பிணைக்கப்பட்டிருந்த மந்தாகினியை கவனிச்சாங்க. என்ன மந்தாகினி இது? தேவி கேட்டாங்க. அப்போதான் சிலை அசைஞ்சது. அவ தலையை குனிஞ்சபடி தேவியை பார்த்தா. உண்மையிலேயே உனக்கு இந்த சங்கிலி உடைக்கும் வல்லமை கிடையாதா? தேவி கேட்டாங்க. இருக்கு, மந்தாகினி தாழ்ந்த குரல்ல சொன்னா. பிறகு ஏன் செய்யல? பவத்ரதன் திருமேனி உன்னியோட தாய்மாமா. அத்தியாயம் 37. தேவி சந்தேகத்தோட மந்தாகினிய பார்த்தாங்க. அதன் பிறகு ஞான திருஷ்டியால உன்னியையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவையும் உணர்ந்தாங்க. புரிஞ்சிட்டது. எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கல நீ, இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாமே, மன்னிச்சிருங்க தேவி. மந்தாகினி தாழ்மையோட வேண்டினா. சரி, என் கூட புறப்படு அப்படின்னு தேவி அவரோட கைகளை பார்த்தாங்க. தேவியோட கண்கள் வந்து புறப்பட்ட தீஜுவால சங்கிலிய உருக்க ஆரம்பிச்சது. மந்தாகினி இருந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்தா. தேவி திரும்பி நடக்க தொடங்கினாங்க.
மந்தாகினி அவங்கள பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சா. திருப்பங்காட்டு பகவதி ஆத்துல இறங்கினப்போ இறைச்சலோட ஆறு பாஞ்சுகிட்டு இருந்தது. அவங்க இறங்கினதுமே ஆற்றோட வெள்ளம் சட்டுன்னு அமைதியாயிடுச்சு. தேவி நின்று இருந்த பகுதியை தாண்டி ஆற்று வெள்ளம் பழையபடி விசையோட பாஞ்சுகிட்டு இருந்தது. தேவி இருந்த பகுதி எந்த விதமான ஓசையுமே இல்லாம அமைதியா இருந்துச்சு. அதாவது ஆற்றுடைய ஒரு கரையில நீர் அசைவற்றும் மறுக்கரையில வேகத்துடனும் பாஞ்சுகிட்டு இருந்தது. தோழிகளா வந்திருந்த மோகினிகள் தேவியை சூழ்ந்து நின்றுகிட்டாங்க. நீர்வாழ் பிராணிகள் கூட நீருக்குள்ள ஒதுங்கிதான் போச்சு. நேரம் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. வழக்கமான நேரம் தாண்டியும் தேவி கரையேற மாதிரியே தெரியல. மந்தாகினி பரபரக்க ஆரம்பிச்சா. உன்னைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ள பயப்படவும் செஞ்சா. தேவிக்கு விருப்பம் இல்லாத எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டோம்னா அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கதான் வேணும். தண்டனை எப்படி இருக்கும்னு யாரும் வரையறுத்து சொல்லவே முடியாது. ஒரு தடவை கூத்தம்பலத்துல நடந்த விஷயத்த மந்தாகினி யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சா. அவளால மட்டும் இல்ல, எந்த மோகினி தொழிலாலும் அன்னைக்கு நடந்த விஷயத்த மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அனுபவம் அது. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நாள் நள்ளிரவு. சர்வ சராசரங்களும் உறக்கத்துல ஆழ்ந்திருந்த போது தேவி கூத்தம்பலத்துக்கு வருவாங்க. அப்போ தோழிகளும் உடன் இருக்கிறது வழக்கம். கூத்தம்பலத்தில் நின்றுட்டு இருக்கும் போது சிலைகள் உயிர் பெற்று அன்னைக்கு நடனமாட ஆரம்பிக்கும். தேவலோகத்து கிங்கரர்கள் சங்கீதம் இசைப்பாங்க. கந்தர்வ கன்னிகள் பாடுவாங்க. நடனம் உச்சக்கட்டத்தை அடைந்த போது ஒருத்தியோட நடன அசைவு தாளத்தை மீறி அமைஞ்சிருச்சு. சர்வ சலனங்களுடையதும் நாத பிரம்மத்தினுடைய பிறப்பிடமான தேவியோட மனசுல இருந்து கோபம் சட்டுன்னு வெளிப்படவும் செஞ்சது. நடந்த தவறுக்கு காரணம் என்னன்னு தேவி யோசிச்சாங்க. கீதிகா அப்படின்ற நடனமணி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. அவ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கந்தர்வனை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த வினாடியிலேயே அவன் மீது காதல் கொள்ளவும் ஆரம்பிச்சா. இதனால கவனம் செதறிச்சு. கவனம் செதறினதால நடன முத்திரையும் தப்பாய் போச்சு. கீதிகா தேவி அழைச்சாங்க. அவங்க அழைச்சதுமே அவங்க அந்த இடத்துலயே அசையாம நின்னுட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சபையும் அசைவற்று போச்சு. கீதிகா அந்த தூணுடைய பக்கமா ஒதுங்கி நில் அப்படின்னு தேவி கட்டளை இட்டாங்க. அவ விலகி நின்ன கணத்திலேயே கற்சொலையா மாறவும் செஞ்சா. பிறகு மீண்டும் நடனம் ஆரம்பமாச்சு. ஆனா கீதிகாவுக்கு மட்டும் விமோசனம் கிடைக்கவே இல்லை. அதுதான் தேவியோடைய இயல்பு. தேவிக்கு கோபம் வந்துட்டா எப்படியோ மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அதே மாதிரி தான். இதே போல இன்னொரு சம்பவம். கிராமத்தில் உள்ள பெருசுங்களுக்கு திருப்பங்காட்டு பகவதி பற்றிய ஐதீகங்கள் ஏறத்தாழ மனப்பாடமா சொல்ல தெரியும். ஒரு தடவை தென் திசையில இருந்து தேர்ந்த ஓவியர் ஒருத்தர் அங்க வந்திருந்தாரு. அவர் வண்ணங்களை வெறும் பச்சிலை மற்றும் பூக்களாலேயே தயாரிச்சு துணைக்கு கற்களையும் தூள் செஞ்சு அதை சேர்த்துக்குவாரு. ஒரு தடவை அவர் உருவாக்கக்கூடிய வண்ணங்களால ஓவியம் வரைஞ்சாருன்னா அது நூற்றாண்டுகள் தாண்டியும் அழியாம இருக்கும். கால மாற்றங்களோ இல்ல பருவ மாற்றங்களோ அந்த வண்ணக்கலவையை சிதைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஓவியர் தான் கோவிலுக்கு வந்திருந்தாரு. தென் திசையிலிருந்து படகாளி விக்கிரத்துக்கு முன்புறமா இந்த சுற்றுச்சுவருடைய உட்புறத்தை தான் படம் வரைகிறதுக்காக ஓவியர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. சுவரில் இருந்த பாசம் அப்புறம் குங்கும சந்தன கீற்றுகளை சுரண்டிட்டு முதல்ல மாதிரி வடிவத்தை வரைஞ்சாரு. மோகினி மற்றும் கந்தர்வர்களுடைய கதையை ஏராளமா கேள்விப்பட்டிருந்த அந்த ஓவியர் முதல்ல வரைஞ்சது ஒரு மோகினியோட வடிவத்தை தான். அந்த ஓவியம் முழுமையடைய 7 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. வரைஞ்சு முடிச்சதும் ஓவியம் பூர்ணத்துவம் பெற்றுச்சு. சாதாரணமா இப்படி ஏற்படக்கூடாது. அது வரைக்கும் அருகில் இருந்த பாலை மரத்துல குடியிருந்த நிசித்தினி அப்படின்ற மோகினிக்கு ஓவியர் வரைஞ்சது தன்னோட உருவத்தை தான் அப்படின்னு புரிஞ்சுது. அதனால ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த மோகினி அந்த புது ஓவியத்துக்குள்ள குடியேறினா. ஓவியர் மண்டபத்துல படுத்து உறங்கிட்டு இருந்தாரு. கால் சலங்கையோட சத்தம் கேட்டு கண் விழிச்ச ஓவியருக்கு முன்னாடி மோகினி நின்றுட்டு இருந்தா. தான் வரைஞ்ச ஓவியம் சதை மற்றும் எலும்போடு கூடிய ஒரு உருவமா தாமலாம் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சியானாரு. மோகினி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா. நான் கூப்பிட்டனா? நான் கூப்பிடலையேன்னு ஓவியர் பயத்தோட பதில் சொன்னாரு. அப்புறம் எதுக்காக எனக்கு உருவம் கொடுத்தீங்க? நான் எங்க உருவம் கொடுத்தேன்? அது என் கற்பனையில பிறந்த உருவமாச்சே. இருக்கலாம், ஆனா ஓவியத்துக்கு முழுமத்துவம் வந்துருச்சு. அதனாலதான் அந்த ஓவியத்துக்குள்ள நான் புகுந்துகிட்டேன். இப்போ என்னோட தேவை நீங்க தான். அவ ஓவியரோட அன்னைக்கு இரவை கழிச்சா. ஆனா ஓவியரால மோகினியை சந்தோஷப்படுத்த முடியாததால அவ கொன்னுட்டா. கிழக்கு திசையில நட்சத்திர கூட்டம் உயர்ந்து கிளம்புச்சு. அப்பவும் தேவி தன்னுடைய நீராட்டத்தை முடிச்சுக்கிற மாதிரியே தெரியல. மந்தாகினி பரபரப்புடைய உச்சத்துக்கே போயிட்டா. உன்னிகிருஷ்ணனுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருந்துச்சு. ஆனா அப்போதைய சூழ்நிலையில அவளால என்ன செய்ய முடியும்? தேவியை விட்டு விலகி போறது சாத்தியமே இல்லை. மனசால கூட அப்படி நினைக்க முடியாது. அதே நேரத்துல உன்னிகிருஷ்ணன் திண்ணையில
நிலவிளக்கு முன்பா உட்கார்ந்துகிட்டு மந்திர சுவடியை படிச்சுக்கிட்டு இருந்தான். ஏறத்தாழ சுவடியோட நடுப்பகுதி அடைஞ்சப்போ அதுல இன்னொரு சுவடியை மேற்கோள் காட்டி இருக்கிறத உன்னி கவனிச்சான். திருப்பங்காட்ட பகவதி கோயிலோட முன்புறம் பலிக்கல்லுக்கு அடிப்பகுதியில சுயம்புவான ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு இருக்குது. அதை படிச்சு மனப்பாடம் செஞ்சுட்டா அதுக்கு மிஞ்சிய மந்திரங்கள் எதுவுமே இல்லை. உன்னிகிருஷ்ணன் அந்த பகுதியை திரும்பவும் வாசிச்சு பார்த்தான். திருப்பங்காட்டு பகவதி கோயில், அப்படி ஒரு கோயிலை அவன் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. மறுநாள் காரிதர்சர் பரமநாயர்கிட்ட அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். திருமணி, பால் கொண்டு வந்திருக்கேன், தாத்திரிக்குட்டி சொன்னா. உன்னிகிருஷ்ணன் சுவடியை மூடி அதை கட்டி துணியால புதிஞ்சு மேல எடுத்து வச்சான். பிறகு உள்தளத்துக்கு வந்தான். அவன் பால் குடிச்சிட்டு இருக்கும் போது வேணும்னே அவனுடைய கண்கள்ல கவர்ச்சிகரமா நின்னா. யார் பார்த்தாலும் ஒரு கணம் தடுமாறக்கூடிய உடல் அழக வஞ்சனையே இல்லாம அவனுக்கு விருந்து வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கேற்ற மாதிரியே அவருடைய மேலாடைகள் ஒளி ஊடுருவக்கூடியதா இருந்துச்சு. தாத்திரிக்குட்டி, இவ்வளவு அழகா இருக்கிறியே, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? உன்னி கேட்டான். என் மனசுக்கு பிடிச்சவங்கள இதுவரையிலையும் யாரும் என் கண்ணில் படவே இல்லைன்னு பதில் சொன்னான். நிஜமாவா? ஆமா, நான் முதல்ல ரொம்ப நெருக்கத்துல பார்க்கக்கூடிய ஆண் பிள்ளையே நீங்க தான். அந்த வார்த்தைகள் அவனை உச்சிக்குளிர வச்சுது. அதோட மந்தாங்கனோட வடிவம் அவன் மனசுக்குள்ள சுத்தமா மறைஞ்சு போயிருந்தது. அதுக்கு காரணம் அவ தேவியோட ரொம்ப நெருங்கி இருந்ததுதான். தேவியை சுற்றி திவ்ய ஒளி பரவி கிடந்ததால அண்ட சராசங்களும் அதனோட சைன்யத்துல அமிழ்ந்து போயிருந்தது. அதனாலதான் மந்தாங்கனோட வடிவம் கூட உன்னியோட மனசுல நினைக்கவே இல்லை, சுத்தமா மறைஞ்சு போயிருந்தது. இதனாலேயே அவ இருந்த இடத்துல தாத்திரிக்குட்டி இடம் பிடிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயமாயிருச்சு. பாலை குடிச்சிட்டு உன்னி மீண்டும் திண்ணைக்கு வந்து ஓலைச்சுவடை எடுத்து விரிச்சு படிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு முன்னாடி அவன் படிச்சு நிறுத்தி இருந்த திருப்பங்காட்டு கோயில் சுவடி விஷயத்துக்கு மேல என்ன காரணத்தால என்னவோ அவனால நகரவே முடியல. மனப்பாடம் செய்கிறதுன்றது ரொம்ப கடினமான காரியமா இருந்துச்சு. மூடிய ஓலைச்சுவடியோட உன்னி படுக்கை அறைக்கு வந்தான். தூண்டாமணி விளக்கு வெளிச்சத்துல தலையணையில சரிஞ்சு படுத்தான். படுத்தபடியே அந்த ஓலைச்சுவடி பத்தி ஏதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு தேடி பார்த்தான். அப்போ தாத்திரிக்குட்டி அந்த அறைக்குள்ள வந்தவ உன்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய கண்கள் அப்போ நெருப்பு துண்டுகளை மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சது. காமாக்கினி அந்த கண்கள்ல பளபளக்கவே செஞ்சது. இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா? குறைவான குரல்ல கேட்டா. ஓஹோ, நீங்க தான் நின்றுட்டு இருக்கியா? சுவடியிலிருந்து கண்கள் அகற்றியவன் அவளை பார்த்தபடி கேட்டான். தனியா படுத்துக்க கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்களே வேற தனியா இருக்கிறீங்க. அப்போ எதாச்சா நழுவினது மாதிரி அவருடைய முந்தான துணி விலகுச்சு. அந்த காட்சி உன்னியை ஏதோ செய்ய தொடங்குச்சு. அவனுடைய ரத்த குழாய்கள்ல திடீர்னு ரத்த பாய்ச்சலோட வேகம் அதிகமாக ஆரம்பிச்சது. திருமணி, முதல்ல அந்த சுவடியை தள்ளி வைங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது பக்கத்துல இருக்கிறது நல்லது இல்ல, அவ சொன்னா. அஷ்டமுக பெருமாள் தன்னுடைய இருப்பிடத்துல ஹோமகுண்டத்துல சமைத்துக்களை எரிச்சு அதுல நெய்ய ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. ஜுவாலைகள்ல அக்னி நிமித்தத்துக்கான மந்திரங்களையும் உச்சரித்துக்கிட்டு இருந்தாரு. ஜுவாலைகளுக்கு நடுவே உன்னிகிருஷ்ணன் கட்டில படுத்தபடி ஓலைச்சுவடை வாசிக்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அவனுக்கு பக்கத்திலேயே தாத்திரிக்குட்டி நின்றுகிட்டு இருக்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்போதைய அவளது தோற்றம் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. எந்த ஒரு முனியும் பார்த்தாலும் பரவசப்பட்டு போகக்கூடிய உடல் அழகு. ஆனா பெருமாளுடைய நோக்கம் உன்னியோட கையில இருக்கக்கூடிய சுவரிய அப்புறப்படுத்துறது தான். பெருமாள் அவளை அழைச்சாரு. ரத்தமோகினி. அத காதல வாங்கின தாத்திரிக்குட்டி சட்டுன்னு திரும்பி பார்த்தா. என்ன தயக்கம்? பெருமாள் கேட்டாரு. அவருடைய கையில் இருக்கக்கூடிய சுவடியில விஷ்ணு சக்கரம் வரையப்பட்டிருக்கு. என்னால அவரை நெருங்க முடியல, அந்த பயங்கர ராட்சசி பதில் சொன்னா. அதை கேட்ட அஷ்டமுக பெருமாள் நெற்றிய சுழிச்சாரு. அவ சொன்னது உண்மைதான். அவன் அந்த சுவடியை தள்ளி வைக்கலன்னா அவளால அவனை நெருங்கவே முடியாது. விஷ்ணு சக்கரம் ரொம்ப ஆபத்தானது. அசுர சக்திகள் அது கிட்ட நெருங்கினா அந்த சக்கரமே அதுங்களை அழிச்சிரும். இனி என்ன செய்யலாம் அப்படின்னு பெருமாள் யோசனையில ஆழ்ந்தாரு. உன்னிக்கு அவன் மேல இருக்கக்கூடிய மோகத்தை தூண்டிவிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. ரத்தமோகினி, பெருமாள் திரும்பவும் அழைச்சாரு. அவ திரும்பினா. உன் இடுப்புல இருக்கக்கூடிய தங்க அரைநான் கொடிய அவனுக்கு காட்டு. அவளுக்கு விஷயம் புரிஞ்சுது. உடனே தன்னுடைய வயிற்றை உள் வாங்கி இழுத்தா. இடுப்புல அவ சொருங்கி இருந்த சேலை நெகிழ தொடங்குச்சு. உன்னிகிருஷ்ண அவளை முழுமையா பார்த்தான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.